அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 13:9 வாசிங்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த மதியான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர், கடந்த 2 ஆராதனைகளிலும் நீர் மகிமைப்பட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களால் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. இந்த இடத்துல இந்த எபிரேயர் ஆக்கியோன் என்ன எழுதுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான அந்நிய போதனைகளால் அளப்புண்டு தெரியாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. காலை வேளையிலையும் கர்த்தர் சில சபைக்கு உபதேசங்களை குறித்து கர்த்தர் பேசினார். இப்பவும் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சபைகளுக்குள்ளே பலவிதமான அந்நிய போதனைகள் இருக்கிறது அப்படிங்கிறார். அந்நிய போதனைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் ஒரு உபதேசத்துக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நம்ம ஏஜி சபையை பற்றி சொல்லலை. பொதுவாக நாம் ஒரு வேதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நல்ல உபதேசத்தில் நாம் இருக்கிறோம், சரியான உபதேசத்தில் நாம் இருக்கிறோம். ஏறக்குறைய நான் ஒரு 33 ஆண்டு காலமாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஒரு சென்னையில் உள்ள ஏஜி சபையில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதலாக போனேன். அங்கிருந்து நான் இப்பொழுது ஒரு ஊழியக்காரனாய் உருவாகியிருக்கிறேன். இந்த 33 ஆண்டு காலமும் எனக்கு ஒரு நல்ல போதனை கொடுக்கப்பட்டது. இப்போது அந்த போதனைகளை நாம் கேட்டு சபைகளுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் சில அந்நிய போதனைகளும் வரும். அந்நியம்னா நமக்கு சொல்கிற ஃபாரின் டாக்டரின்ஸ் அல்லது வெளியேந்து வரக்கூடிய உபதேசம் அப்படின்னு அர்த்தம். அந்நிய உபதேசம் இது சபைகளை என்ன செய்யுமா, எப்படி ஒரு போஜன பதார்த்தத்தினால் முயற்சி செய்து பலனடையாமல் போனார்களோ அந்த மாதிரி நிறைய சாப்பாடை சாப்பிட்டு, அவர் அப்படி தான் எழுதுகிறார், பலவிதமான போதனைகளால், பலவிதமான போஜன பதார்த்தங்களால் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு அவர் ஆக்சுவலாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த வசனத்தில் நம்ம எப்படி நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு சில நேரத்தில் என்ன செய்வோம், பலவிதமான டயட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதெல்லாம் இப்போ தான் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அப்போவே பைபிள் எழுதுது. ஒரு சிலர் ஒவ்வொரு டயட் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போல்லாம். அதுவும் இந்த காலத்தில் நிறைய, கடைசி காலத்தில் மனுஷர் தற்பிரியம்னு பைபிளில் சொல்கிறது இல்லையா. 2 தீமோத்தேயு 3:1-2 தற்பிரியர்னு இருக்குது. அந்த தற்பிரியத்தில் ஒன்று என்னென்னா, நம்ம பாடியை நல்லா வச்சுக்கிறது ஒன்று, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நாம் தேவனுடைய ஆலயம், அதை கெடுக்கக்கூடாது, பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பு மேலேயே வெறும் கான்சன்ட்ரேஷன், உடம்பு மேலே மட்டுமே இருக்கும். அவங்க அவ்வளோ செய்வாங்க. தலைக்கு தனியாக, கண்ணுக்கு தனியாக, மூக்குக்கு தனியாக, காதுக்கு தனியாக. தலைக்கு போடுறது என்னமோ ஃபஸ்ட்டு கண்டிஷனர் போடுவாங்க, அப்புறம் ஷாம்பு போடுவாங்க, முடித்த பிறகு ஒன்று போடுவாங்க, தலைக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, உடம்புக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, முகத்துக்கு ஒரு சோப்பு வச்சுருப்பாங்க, உடம்புக்கு ஒரு சோப்பு வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. அந்த மாதிரி உடம்பு அப்படியே பத்திரமாக பார்த்துக்கிறோம். அதில் ஒன்று தான் அந்த டயட். இப்போ நிறைய டயட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலோ டயட்டுங்கிறாங்க, அப்புறம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறாங்க, என்னென்னமோ இருக்குது. எங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. என்ன கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா அன்றைக்கி உள்ள கிடச்சா சாப்பாடு கிடச்சாலே பெரிய விஷயம் எங்களுக்கெல்லாம். அப்படி தான் இருந்துச்சு. 1 கிலோ அரிசி விற்கும், அந்த 1 கிலோ அரிசி வாங்கதே கஷ்டப்பட்டுருப்போம் எங்கள் வீட்டில். ஸோ கிடைக்கிற சாப்பாடு இருக்கிறத போட்டு, எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. அன்றைக்கி என்ன காய் கிடைக்குதோ மொத்த காயும் உள்ளே இருக்கும். அது நம்ம தான் அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் சென்னைக்கு வந்த பிறகு தான் நிறையா இந்த கேரட் சாம்பார், பீன்ஸ் சாம்பார் இப்படிலாம் பேசுவாங்க. நமக்கெல்லாம் சாம்பார்னாலே மொத்த காயும் உள்ளே கிடக்கும். அன்றைக்கி என்ன கிடச்சதோ எல்லா காயும் உள்ளே இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டால். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி ஃபைபர் என்னன்றாங்க, ப்ரோட்டீனுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லி தனித்தனியாக அப்படி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ கான்ஷியஸாக இருந்து பார்த்து சில நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பயங்கரமான பிரதிஷ்டை இருக்கும். 1ஆம் தேதி ஆனால் நிறைய பிரதிஷ்டை எடுப்போம். அதில் ஒன்று, இந்த வருஷம் நம்ம டயட்டை ஃபாலோ பண்ண போகிறோம்,
எக்ஸசைஸுக்கு போக போகிறோம் அப்படின்னு. வருஷம் எக்ஸசைஸுக்கு போகிறோன்னு ஷூ வாங்கினதோட மிச்சம். அந்த ஷூ அப்படியே தான் இருக்கும் ஷெல்ஃபில், அது தூசி படிஞ்சு அப்படியே தான் இருக்கும். ஒரு எக்ஸசைஸும் இருக்காது. 1ஆம் தேதி ஆராதனை முடிச்சுட்டு வந்துடுவோமா, ஸோ அன்றைக்கி டயர்டாக இருக்கும், போக முடியாது. 2ஆம் தேதி போகலான்னு முடிவு பண்ணுவோம். அன்றைக்கி சொல்லுவோம், நேற்று தான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, இன்றைக்கி போகிறோம், நாளையிலேருந்து போகிறேன்பா, அதோட கதை முடிச்சு, அவ்வளோதான், சொல்லி முடிச்சு. ஸோ இந்த டயட்டும் அதே மாதிரி தான். இதை சாப்பிட போகிறேன், காலங்காலத்தில் ஜிம்முக்கு போகிறேன், முளை கட்டின பயிர் சாப்பிட போகிறேன், இப்படி என்னென்னவோ பண்ணி உடம்பை தேத்தலான்னு போய் நான் ஒரு தடவை அப்படி தான் ஒரு முடிவு பண்ணேன், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்முக்கு போகலான்னு சொல்லி. நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு, ஜிம்முக்கு போகிற அன்றைக்கி எடை போட்டேன். அப்புறம் போயிட்டு வந்துட்டு எடை போட்டேன், 2 கிலோ ஏறி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஜிம்முக்கு போனால் குறையணும் இல்லையா, நான் போயிட்டு வந்துட்டு பார்க்குறேன் ஏறி இருக்குது 2 கிலோ. எனக்கு புரியவே இல்லை, ஜிம்முக்கு போனால் ஏறணுமேன்னு, அப்போது குறையணுமேன்னு. அப்போ எங்கள் வீட்டில் கேட்டாங்க, எங்கள் அம்மா கேட்டாங்க, என்ன பண்ண ஜிம்முக்கு போயின்னாங்க. ஜிம்முக்கு போவேன், கீழே வந்தோடனே டீ கடை இருக்கும், அதில் 2 டீயும் 2 வடையும் சாப்பிடுவேன், வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். நம்ம அப்படி உடம்பு டயட் பார்க்குறவங்க. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி போஜன பதார்த்தங்களால் செஞ்சு நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றணும், சரீரத்தை எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நிறைய உபதேசங்கள், பலவிதமான உபதேசங்கள். நான் இந்த ஒரு 33 வருஷத்தில் சொல்லுவேன், நமக்கு ஒரு உபதேசம் இருக்குது, ஆண்டவர் பைபிளில் ஒன்று கொடுத்துருக்காரு, அது ஒரு சொல்லிக் கொடுக்க போகுது. இதோடு அப்படி ஓடிட்டோம்னாலே நல்லதுன்னு நான் நினைப்பேன். அங்கே அது சொல்லிக் கொடுக்குறாங்க, இங்கே இது சொல்லிக் கொடுக்குறாங்க, அங்கே ஒரு வேத பாடம் நடக்குது, இந்த இடத்துல இஸ்ரேல்லேருந்து ரபி ஒருத்தர் எடுக்கிறாரு, இப்படி பயங்கரமாக எடுக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்கிறதா இல்லை, இப்படி நிறைய விஷயத்துக்கு போய் 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 பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிவில் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாத்துலேயும் குழம்பி கன்ஃபியூஸ் ஆகி ஆண்டவரை விட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. இவர் சரியில்லை, அவர் சரி. இந்த உபதேசம் அவங்களை என்ன பண்ணிடுதுன்னா மாற்றிடுது. அதை தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறார். அப்போது சபைகளுக்கு எல்லா காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட ஒரு தொல்லை இருக்குது, இப்படி ஒரு போராட்டம் ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது 1ஆம் நூற்றாண்டில் சபைக்கு எழுதும் போது கர்த்தர் எழுதுகிற ஒரு காரியம், 4வது சபைக்கு, தியாத்தரா சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறாரு. எழுதும்போது அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 2:20. சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் சபைக்கு ஆண்டவர் சொல்கிறதான ஒரு வார்த்தை என்னென்னா, நீ உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, யேசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவள், தன்னை தீர்க்கதரிசி ஸ்திரீயானவள் தன்னுடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல். யேசபேல் யாருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும், 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வருது. ஆகாபுடைய மனைவி, அவங்க ஒரு ராஜகுமாரத்தி. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களா, தன்னை என்னன்னு சொல்கிறாங்களா, தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறாங்களாம், ஊழியக்காரர்னு சொல்லிக்கிறாங்களாம். சொன்னது மட்டுமன்றி அவங்க என்ன பண்ணுறாங்களா, தேவனுடைய ஊழியக்காரர்களை மோசம் போக்கும்படி போதனை செய்கிறாங்களாம். கவனிங்க, ஒரு சபைக்கு போதிக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரருடைய தானே கடமை. கர்த்தர் அதுக்காக அவங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒரு சபை 5 விதமான ஊழியங்களால் கட்டப்படும், மெய்ப்பருடைய தலைமையில் அது நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சபைக்கு யேசபேல் என்னும் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற அப்படின்னா தனக்குத்தானே அவங்க ஆர்டின் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி கடைசி காலத்தில் இந்த மாதிரி சபைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று என்னென்னா, அவங்க ஊழியக்காரரே அல்ல, அவங்களுக்கு உபதேசம் தெரியாது, ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தங்களை ஊழியக்காரர்னு காட்டிக்கொள்கிறார்கள். இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்கிறாங்களா, சபையை மோசம் போக்குகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. இதுதான் இன்றைக்கி கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகளாவிய எல்லா இடங்களிலும் இந்த ஆன்லைன் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. எனக்கு ஆன்லைனில் எப்பவுமே சொல்லுவேன், மனுஷன் கண்டுபிடிக்கிறதுல எல்லாத்துலேயும் நன்மை தீமை 2 கலந்து தான் இருக்கும், கலக்காமல் இருக்கவே இருக்காது. வெறும் தீமை இல்லாமல் ஒன்று இருக்குன்னா அது கர்த்தர் கண்டுபிடிச்சது மட்டும்தான். ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு சொல்வார், நல்லது என்று கண்டார் அப்படின்னு இருக்கும். ஆனால் மனுஷன் படைக்கிற எல்லாமே நன்மை தீமை. ஏன்னா அவன் நன்மை தீமை அடித்தக்க கனியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் உருவாக்கிட்டான் எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துலையும் இருக்கிறதுனால இந்த ஆன்லைன் இருக்குல்ல, அதில் நல்லதும் இருக்குது தீமையும் இருக்குது. இப்போ இந்த ஆன்லைனில் வச்சுக்கிட்டு நம்ம ஆன்லைன் சர்வீஸ் நடத்துகிறோம், ஆன்லைனில் பைபிள் ஸ்டடீஸ் கொடுக்குறோம், நிறைய காரியங்கள் செய்கிறோம். அதே நேரத்தில் இதே ஆன்லைன் பல நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத உபதேசங்களை கொண்டு வருகிறது. அந்நிய உபதேசங்களை என்ன செய்து கொண்டு வருது, அநேக காரியங்களை கொண்டு வந்து
உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து இது என்ன செய்யுது? இவங்க எல்லாம் யார்? இப்படி சொல்லக்கூடியவங்கெல்லாம், உங்களுக்கு போதிக்கக்கூடியவங்கெல்லாம் முதல்ல ஊழியக்காரங்களா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா, கர்த்தர் அவங்கள அழைச்சிருக்கிறாரா? இதை நீங்கள் கவனிக்கணும். இவங்கெல்லாம் தங்களை தாங்களே ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் வேதம் சொல்லுது. புரியுதா? இவங்களே தங்களை தாங்களே ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள். சபைக்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. தங்களை தாங்களே ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள் தங்களை ஊழியக்காரர் என்று போதிக்கிறாங்களாம். அந்த போதனைக்கு பேர் வஞ்சகம்னு சொல்லுது. இன்னைக்கு இந்த உபதேசம், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே நுழைகிறது. இவர்கள் சொல்றதெல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை விட்டு வழி விலகும்படி, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும்படி வஞ்சிக்கிறாங்கன்னு இருக்கு. இந்த கர்த்தருக்கு வஞ்சிக்கிறதுக்கும் விக்கிரகத்தை, இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் சொல்லுவீங்க, நாங்களாம் விக்கிரகத்துக்கு படைச்சதை இப்போ சாப்பிட்றதே இல்லைங்க, ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் உபதேசம் கொடுத்துக்காரு. ரொம்ப இங்கே எதையுமே அவனை லிட்ரலாக பேசவில்லை, ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறார். இப்போ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான்லேருந்து வராங்க, எகிப்துலேருந்து வராங்க, கானானுக்கு போகிறாங்க. வழியில் ஒரு இடத்துல மோசே ஒரு 40 நாள் மேலே போயிடுறாரு. இப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம். கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். கொண்டு போக போகிறது யாரு? கர்த்தர். நடுவில் யார் அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு? ஒரு கண்ணுக்குட்டி வந்தது மட்டுமல்ல, அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஒரு பண்டிகையை ரெடி பண்ணிவிட்டு அந்த பண்டிகைக்கு அவங்க சொல்கிற பேர் கர்த்தருக்கு பண்டிகை. இதுதான் வஞ்சிக்கிறது. இன்னைக்கு இருக்கு உலகத்தில் உள்ள உபதேசத்தை கர்த்தருடைய உபதேசமாய் உங்களுக்கு போதிக்கிறவர்கள் அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்றாரு, அது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் எப்பவும் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுவேன். என்ன தெரியுமா? உலக ஆசீர்வாதத்துக்கான பிரசங்கத்தை சபையில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டால், ஏங்க உலக ஆசீர்வாதமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் இருக்குது. நம்முடைய தேவைகள் கண்டிப்பாக இருக்குது, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட போகிறீங்க. போனவுடனே என்ன ஆர்டர் கொடுப்பீங்க தெரியுமா? இட்லி அப்படின்னா இட்லி சொல்லுவீங்க, தோசைன்னா தோசை சொல்லுவீங்க, பூரினா பூரிம்பிங்க. என்றைக்காவது இட்லி ஆர்டர் கொடுக்கும்போது சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், தண்ணி அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? எனக்கு ஒரு பிளேட் இட்லி அவ்வளோதானே சொல்லுவீங்க. அது கூடவே என்ன செய்யும்? சட்னி, சாம்பார், தண்ணியெல்லாம் அது வரும். வராட்டி நீங்கள் சொல்லுவீங்க, எங்கப்பா சட்னி எங்க சாம்பார் எங்க? அது டிஃபால்ட்டாக அதோட வந்துடும். ஆனால் நீங்கள் சாப்பிட போகிறது, ஆர்டர் பண்ண போகிறது என்னது? இட்லி ஆர்டர் பண்ண போகிறீங்க. அவ்வளவே உபதேசம். சபைக்கு நீங்கள் வருவது பரலோகத்துக்கு போவதற்கான உபதேசத்தை கேட்பதற்கு, மறுரூபம் ஆவதற்கு, பரிசுத்தம் ஆவதற்கு, விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு. இதோடு கூட இந்த உலகத்தின் ஆசீர்வாதமும் கூட கொடுக்கப்படும். அது டிஃபால்ட்டாக அதில் இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவ்வளோதான், அது நடக்கும். ஆனால் இங்கே நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த கூட கொடுக்கப்படுகிற கான்சன்ட்ரேஷனுக்காக தான் சபைக்கே வரோம். அதையே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். அதுக்காக தான் நான் சபைக்கு வரேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஒரு வகையாய் உங்களை மோசம் போக்குற உபதேசம். உலகத்தின் ஆசீர்வாதத்தை அவன் என்ன சொல்கிறான்? ஏசபேல் என்ன பண்ணுறாளாம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஏசபேல் என்ன பண்ணுறாங்களாம்? ஒரு காரியத்தை உண்டாக்கி ஊழியக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுறாங்களாம், உட்கார வச்சு. இவங்களாம் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், தோப்பு விற்கிறக்காரர்களும் இருக்கிறார்கள். இவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்களாம். சாப்பாடு போட்டு அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. இப்போ ஏசபேல் போடுற சாப்பாடுல என்னங்க தப்பு இருக்குது? ஏசபேல் சாப்பாடு போடுறாங்க, நாங்கள் போகிறோம், சாப்பிட்றோம், வந்துடுறோம், இவ்வளோதானே. இதில் என்ன தப்பு இருக்கு? ஏசபேல் யாரு? ஒரு நாட்டுடைய ராஜகுமாரத்தி. அவங்க ஒரு மரியாதை நிமித்தமாக எங்களை கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்றது என்ன இருக்கு? இப்போ நீங்கள் ஏசபேலுங்கிற இடத்துல, ராஜகுமாரத்திங்கிற இடத்துல இன்னைக்கு உள்ள காலகட்டத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உள்ள உலகத்தின் ராஜ்யங்களை, இன்னைக்கு உள்ளவர்களை கற்பனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உள்ள ராஜாக்கள், இன்னைக்கு உள்ளதானவர்கள் ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை கூப்பிடுறாங்க. அது மதவாதிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், கூப்பிடுறாங்க. நீங்கள் போய் உட்கார்ந்து அவரோடு கூட என்ன பண்ணுகிறீர்கள்? போஜனம் பண்ணுகிறீர்கள். உங்களுடைய வியூவில் என்னன்னா, என்ன தப்பு இருக்கு? கூப்பிட்டாங்க, போனோம், உட்காரோம், சாப்பிட்றோம். இதைத்தானே ஏசபேலும் செஞ்சிருக்கிறாங்க, இதைத்தானே ஏசபேல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க கூட போய் உட்காந்து சாப்பிட்றதை வேதம் சொல்லுது அருவருக்கிறார் கர்த்தர், இல்லை வேணாங்கிறாரு. அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிடாதேங்கிறாரு, அந்நியரோட கூட கலவாதேங்கிறாரு. இன்னைக்கு கடைசி காலத்தில் நான் சொல்றது ஊழியக்காரங்களை மட்டும் இல்லை, விசுவாசின்னு சொல்றேன். விசுவாசிகளும் உலகத்தோடு கூட இணைந்து சில காரியங்களுக்கு தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க.
இந்த காம்ப்ரமைஸ் பண்ணி போகும்பொழுது இதில் என்னங்க தப்பு இருக்கு? அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டாங்க, நாங்களும் போனோம், ஒன்றா இருந்து பண்ணுறோம், இதில் என்ன தப்பு இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவன் அவருக்குரியவன் அல்ல. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். ஒன்று இது இல்லை அது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அது குத்துச்சுன்னா ஏன் பிரச்சனை இல்லை, அது உங்களை குத்துச்சுன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை. இப்போ சபையில் நாங்கள் உங்களுடைய பர்டிகுலராக ஏதோ ஒரு ஜாதியை சொல்லி கூப்பிடுறோன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அப்போ சபையில் பாகுபாடு இருக்கா இல்லையா? பிரிவினை இருக்கு நீங்கள் சொல்வீங்களா மாட்டீங்களா? ஜாதி பார்த்து பழகிறாங்கன்னு. அப்போ அதே ஜாதியை கொண்டு உலகத்தில் போய் நீங்கள் வேலை வாங்கினா சரின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது கொஞ்சம் கடினமான உபதேசமாக உங்களுக்கு படும். நாங்கள் கவர்மெண்ட் சொல்லுது, அதனால் வச்சு நாங்கள் ஜாதியை வச்சு வேலை வாங்கிக்கிறோம். அப்போ நாங்கள் ஜாதி சொல்லி கூப்பிட்டா ஏன் உங்களுக்கு கோவம் வருது? அப்போ உங்களுக்கு சபைக்குள்ள ஒரு மாதிரி வாழ்க்கை வாழணும், சபைக்கு வெளியே ஒரு வாழ்க்கை வாழணும். சபைக்கு வெளியே நீங்கள் சொல்கிறது சரி, சபைக்கு உள்ள நீங்கள் சொல்கிறது சரி. அங்கே அது சரி, இங்கே இது சரினா அது மாய்மாலம் இல்லையா? ஒன்று இங்கே இதுனா அங்கேயும் அதுதான், அங்கே அதுனா இங்கேயும் அதுதான். ரெண்டும் மாறி மாறி வராது இல்லை. ஒன்று நாங்கள் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லும் போது நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்க, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வெளியே போய் சொல்கிறீங்க. அதை நாங்கள் கடிந்து கொள்ளும் போது அது உலகத்துக்கு அப்படித்தான் இருக்க முடியும். ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் சொல்வார், சபைக்குள்ள நல்ல ஒரு ஆவிக்குரியவர் தான் அவர், ஆனால் வெளியே போய் தங்களுடைய ஆட்களை வேலை வாங்கும் போது 2 கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவார். தன் கீழே வேலை பார்க்குறவங்கள 2 கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவார். அப்போ அவர் சொல்வார், இப்படி சொன்னாதான் அவன் வேலை பார்ப்பான், இல்லைன்னா அங்கே இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், வேலை பார்க்க மாட்டான். அப்போ இது அவருடைய வியூவில் சரியின் படுது. நான் சொல்கிறேன், இதுதான் ஏசபேல் பந்தி. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவங்களோட கூட இருக்கிறோம், அவங்க கூட சேர்ந்துக்கணும், அங்கே ஒன்றா இருந்துக்கணும். இங்கே வரும்போது இவங்களோட சேர்ந்துக்கணும், இவங்களோட ஒன்றா இருந்துக்கணும். இங்கேயும் நான் நல்லவனா காட்டிப்பேன், அங்கேயும் நான் நல்லவனா காட்டிப்பேன். இதை கர்த்தர் அருவருக்கிறார். ஒன்று கர்த்தருடைய பந்தி, இல்லைன்னா ஏசபேல் பந்தி. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10:21 வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. ஒன்று கர்த்தருடைய பாத்திரம், இங்கே இல்ல தேவனுடைய பாத்திரம், இது பரிசுத்தமானது. இங்கே சில காரியங்கள் கடினமாகத்தான் இருக்கும். இது பரலோகத்திற்கு வழி சொல்லி கொடுக்கக்கூடிய இடம். எல்லாமும் இருந்துக்கிட்டு எல்லா மாதிரியும் வாழ்ந்துக்கிட்டு நான் பரலோகத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தாட் ஒன்று இருக்கு, பேலன்சிங் டாக்ட்ரின் அப்படின்றாங்க. என்ன பேலன்ஸ் அப்படின்னு சொன்னால், அப்படி இருந்துக்கணும் இப்படி இருந்துக்கணும், அப்படி பேலன்ஸாக போய்க்கணும். பேலன்ஸை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் பாவத்துக்கும் பரிசுத்துக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது, விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது, இருளுக்கும் ஒளிக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஒன்று இது இல்லை அது, ரெண்டத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே போகணும்னா, இப்போ சொல்கிறேன், சபை பெருகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும், வீடு உங்கள் ஆசீர்வாதத்தால் நிரம்பும். ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் நிற்குமா? இதான் கேள்வி. நியாய தீர்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் வாழணும். இன்னைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு நியாய தீர்ப்பில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு அற்புதம் செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டா அப்புறம் போய் நியாய தீர்ப்பில் கர்த்தர்கிட்ட நிற்கிறான். நிற்கும் போது வசனம் சொல்லுது, உன்னை எனக்கு தெரியாதுங்கிறார் ஆண்டவர். இல்லை ஆண்டவரே, பிசாசு துரத்தினேன், தீர்க்க தரிசனம் உரைச்சேன், வியாதி சுகமாக்கின, தெரியாதுப்பா. இல்லை அன்னைக்கு அவ்வளோ அற்புதம் நடந்துச்சே, என் பிதாவின் சித்தத்தின்படி நீ செய்யலை, நீ உன் சித்தத்தின்படி செஞ்ச, அந்த பூமியில் உனக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீ கீழ்ப்படிஞ்ச, அது கொடுத்துட்டேன், செஞ்ச பாவத்துக்கு இப்போ தண்டனை வருது. அவ்வளோதான். ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர், இல்லை பாகால் தெய்வமானால் பாகால். பாகாலுடைய தீர்க்கதரிசியே உட்காந்துப்பேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசியோட போய் உட்காந்துப்பேன், இவங்ககிட்டையும் நல்லவனா இருந்துப்பேன், அவங்ககிட்டையும் நல்லா இருந்தப்பனா கிடையாது. இதை ஏன் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாருன்னா, கடிந்து கொண்டு சொல்றதுக்காக சொல்லல. உங்கள் மேலே கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு, காடுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை பயன்படுத்தணும்னா உன்னை பியூரா மாத்தி தான் செய்ய முடியும், இல்லைன்னா உன்னை யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்றதுக்கு உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். அழுக்கு பாத்திரத்தில் பால் காய்ச்ச முடியாது. அப்போ ஒரு பாத்திரத்தில் பால் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு உன்னை யூஸ் பண்ண முடிவு பண்ணா, உன் பாத்திரத்தை மொத்தமாக கழுவணும், சுத்தமாக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. ஒன்று ஏசபேல் பாத்திரம், இல்லையா கர்த்தருடைய பாத்திரம். எதில் நாம பானம் பண்ண போறோங்கிறதா இப்போ கேள்வி. நான் அங்கே போகும்போது அப்படியே இருந்துப்பேன்,
இங்கே வரும்போது இப்படி இருந்துப்பனா இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்றார். அதுவும் இந்த கடைசி காலம். இப்போ ஆண்டவர் உலகம் ரொம்ப மோசமாக போகுது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக உலகத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் நிறைய ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறவர்கள் எல்லாம் இந்த கடைசி காலத்தில் ஏசபேலோடு கூட சேர்ந்து கொண்டு தங்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, பதவிகளை பாதுகாப்பதற்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே இடத்துக்கு நீங்களும் போகாதீங்க. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். சிலர்லாம் வச்சு கூட்டம்லாம் நடத்துறாங்க, அரசியல்வாதிகளை வச்சு. அந்த கூட்டம் நான் நேரடியாகவே சொல்றேன், போகாதீங்க. அது நமக்கு தேவையும் இல்லை. நம்முடைய வேலை கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமிக்கு வருவதாக. வேற யார் ராஜ்யம் வரணுங்கிறத கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா வேதம் சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர். நம்ம வேலை ஆண்டவரை தேடுவது, மனுஷனுக்கு பின்னால் போவதல்ல, ராஜகுமார்த்திகளுக்கு பின்னால் போவதல்ல, ராஜாக்களுக்கு பின்னால் போவதல்ல. நம்முடைய வேலை தேவனுக்கு பின்னால் போவது. நான் சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதுதான் சத்தியம். பைபிளை படி இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இப்போ தானியேல் பாபிலோனில் இருக்கிறார். நீங்கள்லாம் வேற அதுக்கு ஒரு ராங் இன்டர்பிரேஷன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. என்னன்னு கேட்டால், தானியேல் வெஜிடேரியன் ஆயிட்டாரு. உங்கள்கிட்ட சொன்னாரா? அப்படி எதுவும் சொன்னாரா அவர் வெஜிடேரியன் ஆயிட்டான்னு? நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அவர் ராஜாவின் போஜனத்தில் சாப்பிட வேணான்ட்டு பருப்பு கேட்டாருன்னு சொல்லுவீங்க. அதானே? தானியேல் பருப்பு கேட்டதுனால அவர் என்னவாயிட்டாரு? வெஜ் ஆயிட்டாரு. ஆக்சுவலாக தானியேல் பருப்பு கேட்கல, அவர் வெஜ்ஜும் கேட்கல, நான்வெஜ்ஜும் கேட்கல. அவர் என்ன வேணான்னு சொன்னாருங்கிறத போய் நீங்கள் படிச்சு பாருங்க. தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று. அதாவது அது பாபிலோன் கம்யூனியன். நம்ம எப்படி பேய்களின் பாத்திரம்னு சொல்றோமோ அந்த மாதிரி அது பாபிலோனில் உள்ள ஒரு கம்யூனியன். நீங்கள் சில இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க சில அவங்களுக்குள்ளதான ஒரு நீராகாரம் இந்த மாதிரி 1-2 கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாபிலோனில் இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அவருடைய போஜனம் ஒன்று இருக்கு, பானம் ஒன்று இருக்கு, 2 எடுத்து கொடுக்குறாரு. இது ராஜா அந்த அவர் விக்கிரகத்துக்கு படைச்சு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறது. டேனியல் சொல்றாரு, அது எனக்கு வேண்டாம். அது வெஜ்ஜா நான் வெஜ்ஜாங்கிற பேச்சே கிடையாது. அது அவர் அப்போ திராட்சை ரசம் குடிக்காமல் இருந்திருக்காருன்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு? அப்போ திராட்சை ரசம் வெஜ் இல்லையா? அந்த இடத்துல தெளிவாக இருக்கு பாருங்க. ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது. அதுக்கு பேர் பாபிலோனியன் கம்யூனியன். நீ ராஜாவோடைய அரண்மனைக்கு கொண்டு போ, என்னை முன்னாடி உட்காரவை, கொலு மண்டபத்தில் உட்காரவை. ஏன்னா 2ஆம் அதிகார கடைசியில் கொலு மண்டபத்தில் இருந்தார், கிங்ஸ் கேட்னு இருக்கு, அங்கே உட்காரவை. இல்லை ராஜா வீட்டிலேயே கொண்டு போய் உட்காரவை. ஆனால் நான் ராஜா அந்த தீட்டுள்ள பாத்திரத்தில் நான் பானம் பண்ண மாட்டேன். இதுதான் வைராக்கியம். இதுதான் வைராக்கியம். அந்த வைராக்கியம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எதை வேதம் அருவருக்குதுன்னு சபைக்குள்ள கேட்குறீங்களோ செய்கிறீங்களோ அதை வெளியும் செய்யுங்கன்றாரு. அங்கேயும் செய்யுங்க. இங்கே நீங்கள் லஞ்சம் வாங்க மாட்டீங்கன்னா வெளியும் வாங்காதீங்க. அவ்வளோதான். நீங்கள் லஞ்சம் அங்கே வாங்கிட்டு, ஒரு சிலர்லாம் இருக்காங்க, ஏங்க இல்லைனா வேலை போயிடுங்க, நான் லஞ்சம் வாங்குவேன் ஆனால் அதை நான் என்ன பண்ணிடுவேன், தான தர்மம் பண்ணிடுவேன். இது 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 என்ன நீதி? இது என்ன நீதின்னு தெரில. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் மேலதிகாரி வாங்க சொல்கிறாரு, அதனால் நான் வாங்குறேன், வாங்கிட்டு என்ன பண்ணுவேன், அது வேற யாருக்காவது கொடுத்துருவேன், அந்த காசை மேலதிகாரிக்கு வேண்டியது அவர்கிட்ட கொடுத்துருவேன், மிச்சம் வரதை நான் யாருக்காவது கொடுத்துருவேன். நான் சொல்கிறேன், வாங்க முடியாதுன்னு மேலதிகாரிட்ட சொன்னால் என்ன ஆகும்? சொன்னால் என்ன ஆகும்? வேலையை விட்டு தூக்குவார். அவ்வளோதானே நடக்கும். அதான நெருப்பில் தூக்கி போடுறது. அப்படி வேலையை விட்டு அவன் தூக்குனானா அந்த மேலதிகாரி உங்ககிட்ட ஜெபிக்கிற அளவுக்கு உன்னை உயர்த்தி மேலே உட்கார வைக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப சோதனை இல்லாம நீங்க எப்படி மேலே வருவீங்க? எந்த ஒரு சோதனை இல்லாம மேலே வரவே முடியாதுல்ல. உங்களுக்கு என்னன்னா சோதனையும் வரக்கூடாது, அட்ஜஸ்டும் பண்ணிக்கணும், பரிசுத்தமாயும் காட்டிக்கணும். உங்களுக்கு ஏற்ற ஒரு சுயநீதி நியாயப்பிரமாணத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுவீங்க. இந்த வாழ்க்கைக்கு ஆண்டவரும் பரலோகத்தை கொடுத்துடணும். அப்படின்னா எலியா ஏசபெல்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே, போயிருக்கலாம் தானே. யோவான் ஸ்நானகன் ஏரோதுகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே. இயேசு கிறிஸ்து பரிசேயரோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே. இப்போ என்ன பிரச்சனை வரப்போகுது? இயேசு என்ன சொல்லியிருக்கலாம் பரிசேயரை பார்த்து, சரி நான் ஒரு பிரச்சனை பண்ணலைங்க, நான் உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு நான் வனாந்தரத்தில் இந்த பக்கம் ஜோம் பண்ணிக்கிறேன், நீங்க ஊருக்குள்ள ஜோம் பண்ணிங்க, மிச்சம் மீதி ஆளை என்கிட்ட அனுப்புங்கன்னா வேலை முடிச்சா இல்லையா? அப்புறம் எதுக்கு ஏரோதுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கு பிரச்சனை வரப்போகுது?
ஏரோதா காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்கலாமே. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, there is no compromise. ஒன்று இது இல்லை அது இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தலைவர்களுக்கு ஏற்ற மாதிரி நான் போவேன்னா கர்த்தர் உன்னை குறித்து பரிதாபப்படுகிறார். ஏன்னா நீ என்ன நினைக்கிறேன்னா மேலே உள்ளவங்க இவங்கெல்லாம் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா தான் நல்லது, இல்லைன்னா தப்பு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் மேலே இருக்கிறவன் தப்பு பண்ணானா தப்புன்னு சொல்லு, முடியலையா விலகிக்க, அவங்க கூட சேர்ந்து நீயும் தப்பு பண்ணாத, உனக்குன்னு ஒரு சுயநிதி உண்டாக்கிக்காதன்னு கர்த்தர் சொல்றாரு. அதைத்தான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது. ஏசபேல் வஞ்சிக்கும்படி போதிக்கிறாள். அவன் என்ன சொல்ற, சாப்பிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன அதில் வேற சிலலாம் சொல்லுவாங்க, நீங்க வா சாப்பிட்டு நீங்க பாட்டு போங்க, யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிறான். அதே தான் இங்க சொல்லப்படுது. சில காரியங்கள் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ பண்ணக்கூடிய எல்லாமே எனக்கு தெரியுது, ஆனா நான் உன்னை என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா வேணாம் விட்டுரு, இது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா உன் மேல வச்சிருக்கிற பரலோகத்துடைய திட்டம் பெருசு, அந்த திட்டத்தினுடையதான எக்ஸ்பேன்ஷன். சத்தியம் பேசுற சபைகள் இருக்கு, நமக்கு என்ன தேவை, வருஷத்துக்கு 52 இடம் வேணும், வருஷத்துக்கு 52. சத்தியத்துக்கு பேசுற லட்சக்கணக்கான சபை இன்னும் இருக்கு. அதனால நீங்க இந்த பேன் பண்ற ஒரு ஆளு, இந்த உங்களை எதிர்த்தா பேசுற 2 பேரு, இல்ல இவன் வேணான்னு சொல்ற அந்த ஒரு 4 பேர் 5 பேருக்காக நீங்க காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா உங்களை கொண்டு 5000 பேருக்கு கர்த்தர் பேச வேண்டியிருக்கு, 5 லட்சம் பேருக்கு பேச வேண்டியிருக்கு, அது போயிடும். நீங்க எதன்னு பார்க்கணும், உங்களை எதிர்க்கிறவன் ஒரு கோலியாத்தா இருப்பான், நீங்க அவனை மட்டும் ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ராஜ்யபாரமாக இருக்கும். நீங்க ஒரு கோலியாத்துக்கு பயந்தீங்க, ஒரு ராஜ்யபாரம் போயிடும். எதுன்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். சில நேரத்தில் அப்படிதான் வரும். சில ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, தம்பி நீங்க கொஞ்சம் அப்படி போங்கப்பா, அப்படிதான் இருக்கணும்பா, முடியாதுப்பான்னு. முடியாதுப்பா, உன்னை திருப்திப்படுத்தி நான் உலகத்துல சந்தோஷமா வாழ்றதை விட தேவனை திருப்திப்படுத்தி இங்கேயும் சந்தோஷமா இருப்பேன் அங்கேயும் சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஆண்டவர் ஒண்ணு இங்க கையெல்லாம் விடுறது இல்ல. பாருங்க, சரீரத்தை அழிக்க வல்லவனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்குமானால் ஆத்மாவை அழிக்க வல்லவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். எனக்கு ரொம்ப என்ன, எவனா ஒருத்தன் நம்மளை அழிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், எனக்கு சந்தோஷமாயிரும். எவனா ஒருத்தன் சொல்லிட்டானா, என்னன்னா அவன் சொல்லிட்டானா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். நமக்கு உயர்வு வரதுக்கு முன்னாடி ஒருத்தனை அனுப்பி விடுவாரு. நான் உன்னை நீ எப்படி மேலே வரேன்னு பார்ப்பேன், அப்பாடா சோத்திரம் பிரைஸ் தலான் நம்மளை மேலே வர போகிறோம், அப்படிதான் அர்த்தம். எதுக்குன்னா நான் இதெல்லாமே நான் கடந்து வந்தது தான். ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, நிறைய சொல்லிவிட்டாரு, இந்த எம்டி ஜெகன் நிறைய ஆஃபரிங் கேட்குறாரு, இவ்வளோ கொடுத்தா தான் வருவேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை சொல்லிட்டாரு. நான் அதில் 3ல் 1 பங்கு கூட வாங்குறது இல்லை, கேட்கறதும் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன், உங்கள் ஊழியக்காரர் இருக்கிறாரு, இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் இவ்வளோ கொடுங்க பாஸ்டர் நான் கேட்டதும் இல்லை, அவரும் நல்லா தான் கொடுக்குறாரு, வேற விஷயம். சரியா, நான் கேட்டதும் இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. அவர் போட்டு விட்டாரு எம்டி ஜெகன் இவ்வளோ கேட்குறாருன்னு. ஆனால் எனக்கு வர ஆஃபரிங் அதில் 3ல் 1 பங்கு தான் வரும். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ பேர் போட்டாரு, நமக்கு வர்றதும் இல்லை, யார் நம்மளை இனிமேட்டு மீட்டிங் கூப்பிடுவாங்கன்னு. அடுத்த வாரத்துலேருந்து மீட்டிங் கூப்பிட்டவங்க எல்லாம் அந்த அமௌண்ட்டை தான் தராங்க, அவர் போட்டு விட்டார்ல அந்த அமௌண்ட்டை தராங்க. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. அதாவது நமக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு அவரை வச்சு. அவர் போட்டதுலேருந்து இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, ஓ இவருக்கு இவ்வளோ தரணும் போடணும், அவங்களே தராங்க. இப்போ 2 வருஷம் ஆச்சு அவர் வீடியோ போடாமல் இருக்காரு, ப்ரொமோஷன் இன்னும் வராம. எதுக்கு சொல்கிறேன், கவனிங்க, நமக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் பாய்க்காதே தான் போகும். நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பாருங்க, சத்தியத்தை எதிர்த்து 10,000 பேர் நிற்கிறான், கர்த்தருக்காக சத்தியத்துக்கு நிற்கிற ஒரு மனுஷனை தான் கர்த்தர் தேடுறாரு. நீங்க நின்று பாருங்க, ஏசபேல் பந்தியில சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு 2வது போஜனம் கொடுப்பார். அது என்ன கொடுக்கிறார் வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. ரெண்டாவது பாருங்க, இது இன்னொரு வகையான பராமரிப்பு. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஏசபேல் பந்தியில் போய் உக்காந்தாச்சு, ஏதோ ஏசபேலில் கிடைக்கும், எதுக்குங்க ஏசபேலை பகச்சிக்கணும், அந்தம்மா பெரிய மனுஷி, அவங்க கூட இருந்துக்கிட்டு நம்மளும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா ஓடிடும், ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசபேல் வந்து என்ன செய்வாங்க, அரசாங்கத்தில் நாங்கள் இவரை நியமிச்சிருக்கிறோன்னு சொல்லி ஏசபேல் அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து அவருக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒன்று போட்டு விட்டு, எப்படி கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் அவரை வச்சு ஒரு மீட்டிங் நடத்தி அவங்க அப்புறம் ஏசபேலுக்கு ஒரு பட்ட பதவியெல்லாம் கொடுத்து எல்லாம் அப்படி செஞ்சு விட்டுருவாங்க.
இது ஒரு குரூப் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் இருக்கு. இவங்க யார் தெரியுமா? ஏசபேல் கிட்ட போக மாட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஆவியில் என்ன இருக்கு? வைராக்கியம் இருக்கு. என்ன வைராக்கியம் இருக்கு? சரி, அவ கூட போய் உட்காந்து நம்ம சாப்பிட்றதா, இத்தனை வருஷம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டோமே, இதுமாரி போய் இந்த மாதிரி ஆளோட சேர்ந்து சாப்பிட்றதான்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் அவ கூட சேராட்டி என்ன பண்ணிடுவாங்களாம்? தலையை வெட்டிடுவாங்க. அவங்க கூட சேராட்டி என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு பாதிப்பு வரும். இந்த நேரத்தில் கர்த்தர் என்ன பண்றாரு? அதே ஏசபேலுடைய படையிலிருந்து அவ கூட இருக்கிற ஒரு ஆள் ஒபதியா, அவனை வச்சு என்ன பண்றாரு? 100 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் போஷிக்கிறார். இந்த 100 பேரையும் கெபிக்கு 50 பேரா தங்க வச்சு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து அவன் என்ன செய்யறான்? போஷிக்கிறான். இது 2வது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான போதனை, போஷிப்பு. 2 இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் ஆவியில வைராக்கியமா இருக்கீங்க, இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த ஜனங்களுக்கு இவன் எவ்வளவோ பரவாயில்ல, இவனை நான் என்ன செய்வேன்? இதுக்கு நடுவில் எப்படியும் நான் போஷிப்பேன். இந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். நான் வேணான்னு சொன்னேன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்து எனக்கு என்ன வரும்? போஷிப்பு வரும். எனக்கு ஒரு உயர்வு எங்கிருந்தோ வரும். அதை எங்கிருந்து கொண்டாடுவார் தெரியுமா? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கர்த்தர் கொண்டாடுவார். எந்த இடத்துல உன்னை வீழ்த்துவேன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி உட்கார வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எவன் தரமாட்டேன்னு சொன்னானோ அவனையே தர வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யார் முடியாதுன்னானோ அவன் வீட்டுக்குள்ள இருந்தே சாப்பாடு வருது. இப்போ 100 பேருக்கு உபதியா சாப்பாடு கொடுக்கணும், 3.5 வருஷம் 100 பேருக்கு தரணும். அப்ப இந்த 100 பேருக்கு உபதியா சாப்பாடு எங்கிருந்து கொண்டாந்துருப்பாரு? ஏசபேல் அரண்மனையில் தான் கொண்டாந்துருப்பாரு. இல்ல ஏசபேல்ட்ட வாங்குற சம்பளத்துல இருந்து உபதியா கொடுத்துருப்பாரு. ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆக மொத்தத்துல மறைமுகமா இது யாருக்கிட்ட இருந்து வருது? ஏசபேல்ட்ட இருந்து வருது. அவ சொல்றா தலையை வெட்டுன்னு, இவன் சொல்றான் அவகிட்ட இருந்தே உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. இதை கர்த்தரால் செய்ய முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எங்க முடியாதுன்னு ஒரு இடத்த சொல்றீங்களோ அதே இடத்தில் வைத்து கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவர். சமீபத்தில் பஞ்சாபில் ஒரு மிஷினரி, அவரை பற்றின தானே ஒரு சாட்சி கேட்டேன். இன்னும் இருக்கார், இப்பவும் இருக்கார். அந்த ஊர் மதவாதிகளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அதாவது அந்த ஊருடைய மதவாதி அந்த ஊரில் தான் இருக்கிறார். அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. நான் சொல்கிறது பஞ்சாபில், எங்கே ஏதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம், ஒரு இடத்துல இருக்கு. அவர் வீட்டுக்கு அதே தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இவர் ஆண்டவரை பற்றி ரொம்ப அறியாத ஒரு மனுஷன். ஓரளவுக்கு ஆண்டவர்னா என்னன்னு தெரியுமே, ரட்சிப்புலாம் இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஆண்டவர் இவர்கிட்ட பேசுகிறாரு, ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, இவருக்கு இந்த ஊழியத்தினுடைய எந்த ஃபார்முலாவும் தெரியாது. நம்ம போய் ஒரு இடத்துல ஊழியத்தில் இருக்கணும் அதெல்லாம் தெரியாது. இவர் ஆண்டவரே ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புகளை நடத்துறாரு. இப்போ இந்த மனுஷங்கிட்ட ஒரு நாள் கர்த்தர் பேசுகிறாரு, உங்ககிட்ட வர்றவங்களுக்கு நீ ஆண்டவரை பற்றி சொல்லுங்கிறார். இப்போ பார்த்தா அந்த ஆண்டவர்கிட்ட வர்றவங்க சொல்கிறாங்க, இந்த மனுஷன் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்குது. அந்த ஊரில் ஒரு வியாதி விசேஷமாக எல்லாருக்கும், பெரும்பான்மையானவங்களுக்கு இருக்குமா, மெஜாரிட்டிக்காரங்களுக்கு அந்த வியாதி இருக்குமா. அந்த வியாதி உள்ளவங்க அத்தனை பேர் இவர்கிட்ட வராங்க. யாருக்கிட்ட? இன்னும் இவர் ஊழியக்காரர் ஆகலை, இவர் ஊழியக்காரர் இல்லை, ஜஸ்ட் இவர் விசுவாசியாக இருக்கிறார், அவ்வளோதான். வராங்க. ஆண்டவர் சொல்கிறாரா, வர்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு, நான் ஹீல் பண்ணுவேன்னு சொல்கிறார். இவர் ஜெபம் பண்ணுறாரு, ஹீல் பண்ணுறார். ஹீலிங் ஆக தொடங்குது. அந்த இடத்துலையே ஜனங்கள் வார இவரை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. 4 வீடு தள்ளி தான் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. எதை கண்டு இந்தியாவே பயப்படுதோ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இவரோட வீடு இருக்குது. ஜெபம் பண்ணுறாரு. போக 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 அது ஆலயமாய் மாறுகிறது. மாறுறது மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் 100 கணக்கில் ஜனங்க வர்றாங்க. ஆனால் 4 வீடு தள்ளி அந்த தலைமை பீடம் இருக்கு. இவர் சொல்கிறாரு, அது தலைமை பீடம், அது என்னை அழிக்கும், அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆரம்பத்தில் தெரியாது, எதுவுமே தெரியாது. என்னை ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னார், பண்ணேன். உங்கள்கிட்ட ஜனங்க வருவாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுனாரு. என்னை தேடி தானாகவே வந்தாங்க, ஜெபம் பண்ணேன். 2 ஆச்சு, 4 ஆச்சு, 8 ஆச்சு, 10 ஆச்சு, 50 ஆச்சு, 100 ஆச்சு. இப்போ எனக்கு தெரியாது அவங்க என்னை அழிப்பாங்கன்னு. ஒரு சிலர் என்னை கேட்டாங்க, என்னங்க இதுக்கு பக்கத்தில் சர்ச் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை வரலையான்னு. அப்போதான் எனக்கு தெரியும் இதனால பிரச்சனை வரும்னு சொல்லி. ஆனால் இன்னைய வரைக்கும் கர்த்தர் எனக்கு பிரச்சனையை கொடுக்கல. நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், எங்கே போனாலும் பிரச்சனை வருது, அதை பண்ணுறாங்க. இப்போவும் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் தான் பெரியவர். நம்மில் இருக்கிறவர் தான் பெரியவர். அவன் கையை ஓங்குவான், கோலியாத்து வருவான், பேசுவான், சவுண்டு கொடுப்பான், எல்லாம் செய்வான்.
ஆனால் ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நம் கையில் தான் கொடுத்து வச்சிருக்கிறார். அவனுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. எல்லாம் வாயில உதார் விடும், பேசுவான், சேசனத்தில் அடிக்க கூட செய்வான். ஏசுநாதரே அடிச்சாங்க, ஒப்பு கொடுத்தாரு, அடிக்க செய்வான். கடைசியில் ஜெயிச்சது யாரு? நம்ம ஆண்டவர் தான் ஜெயிச்சார். இப்போ நம்ம தான் ஜெயிப்போம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? ஐயோ முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொஞ்சம் வேறுபடுத்திக்கோ, டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோ, அவங்கள விட்டு கொஞ்சம் நீ ஒதுங்கி வா, அந்த கூட்டத்தோட கூட உட்காராத, நீ உன்னை தனித்து காட்டு, நீ என்னுடையவன் என்னுடையவள்னு காட்டு, நான் உன்னை எப்படி பராமரிக்கிறேங்கிறத மட்டும் அதுக்கப்புறம் பாரு. எகிப்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு மன்னா வராது, கொஞ்சம் வெளியே நீ விட்டு வனாந்தரத்துக்கு வா, மன்னா எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. எகிப்தில் இருக்கிற வரைக்கும் கண்மலை தண்ணி வராது, கொஞ்சம் எகிப்தை விட்டு வெளியே வா, செங்கடலை மட்டும் தாண்டிடு, நான் உனக்கு எப்படி மன்னா கொடுக்குறேன்னு பாரு. எகிப்தில் இருக்கிறவனுக்கு வனாந்தரத்தில் போறவனை பார்த்தா கொஞ்சம் எப்படி இருக்கும்? ஏளனமாக தான் இருக்கும். ஏன்னா பைத்தியக்கார மாதிரி போயிட்டு இருக்கிற, ஊரோட ஒத்து வாழும்பா, ஊரோட ஒத்து வாழு, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம், அப்பதான் இது சரி வரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் செங்கடலை தாண்டிடு, எவன் பேச்சம் கேட்காத, என் பேச்ச கேளு, நான் காண்பிக்கிற திசைக்கு வா, நான் சொல்ற இடத்துல தங்கியிரு, உனக்கு ஒபதியாவையோ அல்லது காக்காவையோ எதை வச்சும் கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு வேணுங்கிறது வரும், கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதம் வந்து நிற்கும். இப்பவும் சொல்றேன், என்னை வச்சு தான் திருப்பியும் சொல்றேன், நமக்கு போஷிக்கிற அளவுக்கு யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவனை கொண்டு கர்த்தர் போஷிப்பார். நமக்கு போஷிக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்குதுன்னு கர்த்தர் நினைக்கல. கர்த்தர் நினைக்கிறாருன்னா, அவன் என் பையனை போஷிக்கிற அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்குதான் முதல்ல அவனை செக் பண்ணிக்கிறாரு. அந்த தகுதி இருந்தால் தான் என்ன செய்வார்? போஷிப்பார். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இப்போ நான் ஊழியத்தில் இருக்கும் போது ஆரம்பத்தில் ரொம்ப ஃபினான்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பணம் ரொம்ப இறுக்கி பிடிக்கும். அந்த நேரத்தில் நம்மளை பார்க்க யார் வந்தாலும் நமக்கு என்ன தோணுன்னா, இவர் பார்க்க வந்திருக்கிறாரு, கண்டிப்பாக நமக்கு என்ன கொடுப்பாரு? ஆஃபரிங் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு எண்ணம். அது இயல்பு. ஆரம்பத்தில் அந்த இயல்பு இருக்க தான் செய்யும். ஏன்னா தேவை இருந்துச்சு. அப்படி வந்து உட்காந்த உடனே அவங்க சொல்லுவாங்க, அவங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கேட்போம், ஜோம் பண்ணுவோம். லிட்ரலாக ஒன்றும் கொடுக்காம போவாங்க, லிட்ரலாக ஒன்றுமே கொடுக்காம போவாங்க. அப்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சவுல் கூட காணிக்க கொண்டு தானே சாமுவேலுக்கு, ஒன்றுமே கொடுக்காம சும்மாவே 3/4 மணி நேரம் டைம் வேஸ்ட்டாக போச்சே. நான் வேறு டீ வாங்கி கொடுத்துருப்பேன், அதில் நம்ம கணக்குப்படி போயிடுச்சு, 2 டீ போச்சு, கதை முடிஞ்சு. இப்படி யோசிச்சுட்டு இருப்போமா? ஆண்டவர் பர்டிகுலராக அந்த ஆளை கொடுக்க விட மாட்டார். அதுக்கு சொல்லுவார், நீ எதிர்பார்க்காத, நான் நியமித்த ஒருத்தன் வருவான், அவனைத்தான் நான் உனக்கு வச்சுருக்கேன், நீ எவன் வருவான்னு பார்க்காத, என்ன பாரு, நான் அந்த ஆளை அனுப்புகிறேன் பாரு. ஒரு நாள் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் டெய்லர் கடை வச்சுருக்குறோம், டெய்லி துணி தைக்கிறவங்க, இந்த வழியாக வரோம், உங்களை பார்த்துட்டு போகலாமான்னு. நம்ம வியூவில் என்ன இருக்கும்? டெய்லர் தைக்கிறாருன்னா சரி, ஏதோ ஜபத்துக்கு வராங்க, பார்த்துட்டு போகிறாங்க. நான் அப்போ தான் அங்கே இருந்தேன், சரி வாங்க பார்ப்போன்னு சொல்லிட்டேன். வந்தாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம் தான், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பார்த்தாலே தெரியுது. அவங்களுடைய ஒரு 2 வீலரில் 3 பேர் வராங்க, பிள்ளை, அவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு, உங்களை நாங்கள் பார்க்கணும் தான் வந்தோம், இந்த வழியாக தான் நீங்கள் இருக்கீங்க, எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஜோம் பண்ணலாமா அப்படின்னும் போது, அண்ணே ஒரு நிமிஷண்ணே அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்லேருந்து 2 பெரிய உண்டி எடுத்து வைக்கிறாங்க மேலே. உண்டி என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் டெய்லி 5 ரூபா 10 ரூபா காயின்னு போட்டுக்கிட்டே வருவோம், ஒரு வருஷமாக போட்டோம். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் நீங்கள் டிவியில் பேசிக்கிட்டீங்க பார்த்தோம், ஆண்டவர் சொன்னார், அந்த 2 உண்டியை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னார். நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வியூவில் புறாதான் பரிசுத்த ஆவியானவர், காக்கா அசுத்த மிருகம், ஆனால் கர்த்தர் காக்காவை கொண்டு போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு ஒரு வியூ இருக்கும், அதனாலே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை போஷிக்கும்படி நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ மட்டும் நான் சொல்ற இடத்துல போய் தனியாக தங்கி இரு, கேரி தாற்றங்கரையில். நீ உன் இஷ்டத்துக்கு ஏசபேரோட இருந்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னா எங்கிட்ட வர ஆசீர்வாதம் வராது, நான் கொடுக்குற மகிமை வராது, நான் கொடுக்குற பிரசன்னம் வராது, நான் உனக்கு வச்சிருக்கதான மேன்மைகள் உனக்கு கிடைக்காது. அது வேணும்னா நீ போய் ஓரமாக ஒதுங்கி ஒரு கெபிக்குள்ள இரு, அங்கே வரும். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எப்படி போஷிக்கிறார் பாருங்க. அதுவும் கொண்டாந்து ஒபதியா டெய்லி கொடுக்குறானாமா, நான் மறைத்து வைத்து போதிக்கிறேன், எவ்வளோ பெரிய சேஃப்டி பாருங்க. இதை கர்த்தர் செய்கிறார். 2வது, இது ஒரு போஜனம். உங்களை நீங்கள் கர்த்தருக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சில தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். இப்பயும் சொல்கிறேன், அதுக்கு சில தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் நினைக்கிற ஆசீர்வாதத்துக்கு இருக்காது. சில நேரங்களில் உங்கள் மேல் அதிகாரி வந்து, இதே மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் தான் அது சில வருஷங்களுக்கு முன்பாக, இப்போ இல்லை, ஒரு ஆட்சியில் அந்த துறை மந்திரி வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற அம்மா கிட்ட சொல்லிட்டார், மாதம் எனக்கு இத்தனை லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டார், லஞ்சம் கொடுக்கணுன்ட்டார், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுக்கணுன்ட்டார். அது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த மந்திரியும் இல்லை, அந்த ஆட்சியும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு
க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதனால தான் சொல்கிறேன். அப்போது இப்போ இந்த அம்மாவுக்கு லஞ்சம் வாங்கி அவர்கிட்ட கொடுக்க கஷ்டமாக இருக்குது, கீழே இருக்கிறவன்ட்ட வாங்கி கொடுக்க கஷ்டமாக இருக்குது. முதல் மாதம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களே 5 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அடுத்த மாதம் வருது. இப்போ இந்த அம்மா பார்த்தாங்க, மாதம் 5 லட்சம் நான் எப்படி கொடுக்கறது. இப்போ அடுத்த மாதம் ஆள் வந்தாங்க, பார்த்தா இந்த அம்மா அங்கே இல்லை, ஆஃபீஸில் கேட்டிருக்கான் எங்கன்னு, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ட்டாங்க. வேலையை விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த வேலையில் உட்காரதை விட நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போடுறேன், அவங்களுக்கு இன்னும் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, போயிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த ஆஃபீஸில் இருந்ததை விட கர்த்தர் இப்போது அவங்களை அபிரதமாக ஆசீர்வத்து மேலே உட்கார வச்சிருக்கிறார். சில நேரங்களிலே இதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டி வரும், சில தியாகம் பண்ண வேண்டி வரும், சில காரியங்களை இழக்க வேண்டி வரும். கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களை கொண்டு போய் கிபியில் உட்கார வைப்பார். ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நீங்கள் நினையாத ஆள் கொண்டு உங்களுக்கு கர்த்தர் போஷிப்பார். உபதியாக கொண்டு வந்து கொடுத்தானா சாதாரணமாக கொடுத்துருக்க மாட்டான், கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல சாப்பாடு தான் கொடுத்துருப்பான். ஏன்னா அவன் அரசாங்க அதிகாரி, ஆகாப்புடைய ரைட் ஹேண்ட், ஆகாப்புக்கு அவன் ரைட் ஹேண்ட். கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பான், ஏதோ ரோட்டில் போகிற சாப்பாடு கொடுத்துருக்க மாட்டான், அவன் ஓரளவுக்கு அவன் டீசெண்டான சாப்பாடு தான் கொடுத்துருப்பான். அதை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் தேட வேண்டியது, நீங்கள் ஏற்க வேண்டிய போஜனம் அல்லது போதனை எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேறு பிரிக்கப்பட்ட போதனை. அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் கொடுப்பார். கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. 7-8 வசனங்களை வாசிங்க. இது 3வது. இப்போ கவனிங்க, முதல் கூட்டம் ஏசபேல் கூட உட்காந்து அவங்களோட சாப்பிட்ற கூட்டம். அந்த கூட்டத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது, அது ஏசபேலினால் வருகிற ஆசீர்வாதம். ஒரு நாள் அந்த ஆசீர்வாதம் என்னாச்சு தெரியுமா, எலியாங்கிறவனால எல்லாரையும் வெட்டி போடுடான்ட்டான். என்னாச்சு, நியாய தீர்ப்பில் அவங்க யாருமே நிலைநிற்கவில்லை, வெட்டி போடப்பட்டார்கள். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது, இது கெபிக்குள்ளே தங்கி இருக்கிற கூட்டம். இவங்கிட்ட என்னன்னான்னு கேட்டிங்கன்னா, இவன் வேறு பிரிச்சுப்பான், ஏசபேலோட சேர மாட்டான். அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். சில ஆட்கள் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம போனோம் வந்தோம், நமக்கு எதுங்க பிரச்சனை, யார் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன, தப்பு நடந்தாலும் கேட்க மாட்டான், நடக்காட்டியும் கேட்க மாட்டான். ஆனால் அவன் கரெக்டாக இருப்பான். அவருங்க என்ன செய்வாங்க, பர்ஃபெக்ட். மற்றபடி தப்பு செய்கிறவங்களை பற்றி அவங்களுக்கு என்ன இல்லை, எந்த கவலையும் இல்லை. கேட்டால் எதுக்கு பிரச்சனை, ஏசபேல எதுக்கு வேண்டி வரும். அதுக்கு பதிலாக உபதியா சாப்பாடு கொடுக்குறாரா, சாப்பிட்டோமா, ஜோம் பண்ணமா, கெபிக்குள்ளே இருந்தோமா, கர்த்தர் ஒரு நாள் விடுதலையாக்குவார்னு வெயிட் பண்ணுவோம். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இது நல்லா இருக்கா இல்லையா, நல்லா இருக்கா இல்லையா. இதுதான் 90% கூட்டம். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் 90% கூட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சபை எப்படி போனால் என்ன, ஆவிக்குரிய உலகம் எப்படி போனால் என்ன, எவன் என்ன கள்ள உபதேசம் பேசினா என்ன, யார் சபையை மோசம் போக்கினா என்ன, எதை பற்றி அவங்களுக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. ஆனால் அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நான் கரைப்படாதபடி என்னை பார்த்துப்பேன், அழுக்காகாதபடி பார்த்துப்பேன். மற்றபடி ஏசபேல் பந்தியில் போய் உட்கார்றவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவனை திருந்தவா போகிறான், அவங்ககிட்ட கர்த்தர் இல்லையா, அவன் சொல்ல மாட்டாரா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நான் உண்டு என் வேலை உண்டு. இப்படி ஒரு குரூப் இருக்குது. இதான் மெஜாரிட்டி. இது கர்த்தருக்கு இவன் மேலே கோபம் இல்லை, ஆனால் இவனை பயன்படுத்த முடியாது. இவனை என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு வகையான செல்ஃபிஷ், ஒரு வகையான. ஆனால் இவன் கர்த்தரை நம்பி வந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணிடுவார், இவனை போஷிச்சிருவார், தந்துருவார், உபதேசம் கொடுப்பார், நல்லா போகும், ஆவிக்குரிய வாழ்க்கை போகும். ஆனால் உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆள் அவன் வாடின்னு இருப்பான். சில ஆட்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக வந்துட்டுருப்பாங்க. கொஞ்சம் பெருமையாக ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், பின்னாடி உட்காருவோங்க, ஆரம்பித்த பிறகு தான் போவோம், கடைசி ஜபத்தில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவோம். நாங்கள் எதுலேயுமே ஈடுபட மாட்டோங்க. நம்ம சர்ச்சுக்கு போனோமா, தேவனை ஆராய்ச்சோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். நம்ம எதுக்குங்க மற்ற விஷயத்தில் தலையிட்டும்பான். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கம்ப. இதே மாதிரி என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எல்லோரும் தூங்கின பிறகு போவேன், எல்லோரும் முழிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். அந்த வீட்டில் என்ன நடந்தால் நமக்கு என்னங்க, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு. காலங்காத்தால் டீ கடைக்கு போனோமா, டீ குடித்தோமா, காலையில் ஒரு ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டோமா, மத்தியானம் ஒரு இடத்துல போய் லஞ்சு சாப்பிட்டோமா, நைட்டு ஒரு டீ குடித்தோமா, வீட்டுக்கு போய் எல்லோரும் தூங்கின பிறகு படுத்தோமா வந்தோமா, சண்டை இருக்குமா,
அவன் என்ன சொல்லுவான், முன்னாடியே போனால் ஒய்ஃப்கிட்ட சண்டை வரும், முன்னாடியே போனால் பசங்கிட்ட சண்டை வரும், எதுக்கு வம்பு? இவன் யார்? இப்போ இவனை பார்த்து நம்ம என்ன கேட்போம், அந்த வீட்டுக்கு நீ எதுக்கிட்டா போகிற, போய் என்ன பண்ண போகிற? அதுக்கு தூங்கத்தானே போகிற, தூங்குறதுக்கும் குளிக்கிறதுக்கும் போகிற, அதை பப்ளிக் பாத்ரூமில் செஞ்சுட்டு ரோட்டில் படுத்துட்டு போன்னு சொல்லிடுவோம். ஒரு இடத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைக்கிறாருன்னா உன்னை அட்மாஸ்பியருக்கு வைக்கல, அவர் நிரம்பி இருக்கணும்னு வைக்கல. இந்த பூவை வச்சுருக்கோமே, இந்த பூவை எதுக்கு வச்சுருக்கோம்? அழகுக்கு வச்சுருக்கோம். அந்த கேமராலேருந்து எடுக்கும்போது பார்க்கறதுக்கு எப்படி இருக்க? இதை எடுத்து போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புரியுதா? இதை தூக்கி போட்டாலும் இப்போ யாரும் ஒன்றும் அழகாக பார்க்க போகிறதில்ல, செய்தி பார்க்க போகிறாங்க, ஆராதனையை பார்க்க போகிறாங்க. ஆனால் இதை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? இதை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? மெசேஜே கேட்காது உங்கள் யாருக்கும். அங்கே இருக்கணும்னு சொல்லுவாங்க, எனக்கு கேட்கலாம்பா. அப்போது இது நிற்கிறதுக்கும் இது நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அந்த மாதிரி தான் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசி. சிலதெல்லாம் இதுதான், ஆனால் அழகு நிரம்பி இருக்கும். நம்மளுக்கு ஒரு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், நிறைவாக இருக்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா மூலையில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் செவுத்து பக்கத்தில் போய் உட்காந்துருப்பான். என்னென்னா தூக்கத்தில் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு செவுறு அப்படி சாஞ்சாலும் செவுத்தில் அப்படி சாஞ்சிக்கிட்டு சோதரம் 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 அப்படிம்பா. அப்புறம் முடியும் போது முடிஞ்சிருச்சாம்பா, போகலாமா அப்படிம்பா. ஒய்ஃப்கிட்ட கேட்பான், போகலாமா? அந்த ஒய்ஃப் அதுக்கே கூப்பிட்டு வருவான் எழுப்புறதுக்கு. அந்த அம்மா இப்படி தட்டும், எப்பா முடிஞ்சிருச்சு, போவோம். டிரைவர் அவன், ஸ்பிரிச்சுவல் டிரைவர். சர்ச்சுக்கு வரதென்னமோ போகிறதென்னமோ, அவனால் ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கேட்டால் சொல்லுவாப்புல, நான் தசமம் காணிக்கெல்லாம் கொடுக்குறேன்பா. நீ வாங்கினதில் திருப்பி கொடுக்குற, உங்களால் என்ன பிரயோஜனம் கர்த்தருக்கு? ஆசாரிப்பு கூடாரத்தை எடுங்க. ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் எல்லா பாத்திரத்தையும் செய்ய சொல்கிறாரு. ஏதாவது அங்கே சும்மா இருக்குமா பார்த்துருக்கீங்களா? ஆசாரிப்பு கூடாரத்தில் ஏதாவது ஃப்ரீயாக இருக்குதா? ஆண்டவர் பாருங்கள், அழகுக்கு ரெண்டு பூவை தொங்க விடுன்னு சொன்னாரா? அவர் உள்ளே வச்ச அத்தனைக்கும் என்ன இருக்குது? ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணம் இருக்குது. உள்ளே வச்சதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது. அதே மாதிரி தான் உங்கள் அத்தனை பேரையும் உள்ளே கொண்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏதோ நாங்கள் கவலைப்படுவோம், கண்ணுக்கு முன்னாடி நீங்களாம் இல்லாட்டி வருத்தப்படுவோன்னு நிரப்பலை. உங்களை கொண்டு வந்து வச்சதுக்கு பரலோகத்துக்கு ஒரு திட்டம் இருக்குது. கெபியில் உட்காந்து சாப்பிட்டு போகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. இன்னொரு கூட்டம் இருக்குது. இவன் யார் தெரியுமா? வாசிங்க அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ம் 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 இவன் யார் தெரியுமா? பக்தி வைராக்கியம். இவனால் ஆவிக்குரிய உலகத்தில் தப்பு நடக்கிறத சகிக்கவே முடியாது. இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறாங்கன்னு அவன் மனசு என்ன செய்யுது? வாதிக்குது. என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறான். என்னடா இந்த மாதிரி பண்ணி திரியிறீங்க, இது கர்த்தருடைய தேசம்டா, இப்படி பண்ணுவீங்களான்ட்டு ஒரு வைராகியம் வந்து என்ன பண்ணுறான்? கோபத்தில் 400 பேரை வெட்டி போட்டுறான். இது நியாயப்பிரமாண காலன்றதால சரி, அவன் காலத்துக்கு வெட்டி போட்டுறான். இப்போ அவனுடைய நிலைமை என்ன? 24 ஹவர்ஸில் உன் தலையை வாங்குவேன்ட்டான் அந்த அம்மா. 24 ஹவர்ஸில் என்ன பண்ணிடுவேன்? தலையை வாங்கிடுவேன் அப்படின்ட்டான். இப்போ இவன் பார்த்தான், வனாந்தரத்துக்கு ஓடிட்டான். ஓடி போய் ஒரு சூரச்செடிக்கையில் படுத்துட்டு, ஆண்டவரே போதும்பா முட்டுருங்க, நான் பக்தி வைராக்கியமாக இருந்து ஏதோ நல்ல ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் பண்ணலாம், ஏதாவது செய்யலான்னு நினச்சா என்னத்தான் கொல்ல பார்க்குறான். ஒன்றும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்தவன் கெபியில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சரி, ஏசவனோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனவன் நல்லபடியாக சொகுசாக இருக்கான். இந்த நல்லா சத்தியம் பேசினா நான் என்ன ஆகிட்டேன்? சத்ரு ஆகிட்டேன். இப்போ இந்த கெபியில் இருக்கான்ல, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எலியாவை பார்த்து, இந்த ஆள் வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்திருக்கலாங்க. கெபியில் இருக்கவன் என்ன சொல்லுவான்? நீ வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்திருக்கலாம், நாங்கள் இல்லை என்னமோ எங்களுக்கு தெரியாத மாதிரியும் இவருக்கு மட்டும்தான் வைராக்கியம் வந்தா மாதிரியும் சும்மா உட்காந்துக்கிட்டு பேசிவிட்டு பாருங்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு வனாந்தரத்தில் சுற்றி தெரியுது. இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அவன் சொல்லியிருப்பான். ஏன்னா இவெல்லாம் அறிவு பொத்துக்கிட்டு கொட்டுறவன். ஏன்னா 3 வேளையும் சாப்பாடு வந்துருதா உபதியா கிட்டேருந்து, நல்லா சாப்பிட்டோமா ஜோம் பண்ணோமா, ஜோம் அவன் சொல்கிறது அப்படி தான் இருக்கும், ஜோம் பண்ணுவான்பா. நல்லா ஜோம் பண்ணோமா, முழங்கால் போட்டோமா, கையை தூக்கணுமா, சோத்ரம் 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 சோத்ரம்ட்டே இருப்பான். எங்கேயும் போய் சுஜன் சொல்ல மாட்டான், யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டான். கேட்டோம்னா
பக்தி வைராக்கியமாக பேசுவான் உட்காந்து அப்படியே உள்ள. இன்னொருத்தருக்கான் பாருங்க ஏசபேல் பந்தியில், அவன் சொல்லியிருப்பான், நான் அப்போவே இந்த எலியாவை சொன்னேங்க, வா எலியா ஒரு சீட்டு போட்டு விட்றேன் பக்கத்தில், அந்த அம்மா நமக்கு வேண்டப்பட்ட அம்மா தான், சொன்னோம்னா ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்கோம், செக்ரட்டரியோ ட்ரெஷரரோ ஒன்று ஆக்கி விட்டுருப்பேன், நீ பாட்டு நல்லா ஓடி இருக்கலாம். நல்ல டேலண்டட் ஃபெலோ தாங்க அந்த பையன், பேச்சை கேட்காம இப்படி கெட்டு போயிட்டான், இவன்லாம் பொழைக்க தெரியாதவன் அவன் சொல்லியிருப்பான். இவன் சொல்கிறான், என்ன ஆண்டவர், அப்படிப்பட்டவன் நல்லா இருக்கான், இப்படிப்பட்டவன் கெபிக்குள்ளே இருக்கான், நான் ஒருவன் மாத்திரம் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், எலியா அவன் சாப்பிட்றது ஏசபேல் சாப்பாடு, இவன் சாப்பிட்றது ஒபதியா சாப்பாடு, ஆனால் நீ சாப்பிட்ற பத்தியா அது ஏன் சாப்பாடு. பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி நான் உன்னை போஷிப்பேன், அது தழலில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் வந்து உன்னை போஷிக்கும். உங்களையும் என்னையும் கத்தர் கொடுக்குற எல்லாம் இருக்குல்ல, அது ஹெவன்லி ட்ரெஷர். உங்களை எண்ணி நடத்துல அது பரலோகம் நடத்துது. நீ மனுஷனை நம்பி வாழ்கிறவன் அல்ல, கர்த்தரை நம்பி வாழ்கிறவன். நீ இம்மைக்காக வாழ்கிறவன் அல்ல, மறுமைக்காக வாழ்கிறவன். உன்னை கொண்டு கர்த்தர் வேறொன்னு செய்ய போறாரு. நீ ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்தோம் சாவர வரைக்கும் சாப்பிட்டோங்கிறவன் இல்லை, நீ சாகவே மாட்ட, நீ எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகத்தில் அவரோடு கூட போக போற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இதுதான் வழி, இதான் ரூட், இப்படித்தான் போனோம். காலையில் செய்தியில் ஆண்டவர் சொன்னாரு, வனாந்தரத்தின் வழியாய் போக வேண்டியது அவசியம். இல்லை வனாந்தரம் வேண்டாம், நல்லபடியாக போய் கெபில போட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்க இருந்துக்கோ, ஓ இஷ்டம். இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏசபேல கூட உட்காந்து சாப்பிட்டுப்போம். அதுக்கப்புறம் ஏசபேல் போன பிறகு எகு வருவான், எகு கூட போய் சேர்ந்துப்பான் ஒருத்தன். ஏசபேல்ட்ட இருக்கிறவன் என்ன செஞ்சிருவான், எகுடி போயிடுவான். எனக்கு அப்பவே தெரியும் எகு நீங்கள் தான் ஆட்சிக்கு வருவீங்கன்னு. நீங்கள் ஆட்சிக்கு வரணும் நான் ஜெபம் பண்ணேன் தெரியுமா, நாங்கள் 72 மணி நேரம் ஃபாஸ்டிங் போட்டு நீங்கள் தான் அடுத்த ராஜாவா வரணும் நாங்கள் ஜெபம் பண்ண எகும்பா. அவன் இருக்கான், அப்படி ஒரு குரூப் இருக்கான். இவன் ஏசபேல்ட்டியும் உட்காந்துப்பான், எகுட்டியும் உட்காந்துப்பான். ஒரு நாள் வரும் வெட்டப்படுவான், ஒரு நாள் வரும் வெட்டப்படுவான். ஆனால் எலியாங்கிறவன் யார் தெரியுமா, அவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கு, ஆவியில ஒரு அனல் இருக்குது. அவனால இவன் எவனோடையும் ஒத்து போகவே முடியாது, இதோடு கூட ஒத்து போக முடியாது. என்னால ஏசபேல் கூட உட்காரவே முடியாதுங்க. சரி அமைதியா இருக்கியா, அமைதியாவும் இருக்க முடியாதுங்க என்னால. இவ்வளத்தையும் பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன்? எனக்குள்ள என்னுடைய தேசத்துக்குள்ள என்னுடைய கர்த்தருடையதான அந்த ஊழியத்துக்குள்ள இப்படி ஒரு தப்பு நடக்கும் போது என்னால் எப்படி கேட்காம இருக்க முடியும்? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற அம்மா இருக்குல்ல, வயசான அம்மா மாமியார் இருக்குல்ல, அந்த அம்மா பேசி திட்டுவாங்க தெரியுமா உங்களுக்கு, வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்கம்பாங்க வரவெல்லாம். ஆனால் அந்த அம்மாவால் இருக்க முடியாது தெரியுமா, ஏன்னா வீட்டில் நடக்கிறதெல்லாம் அநியாயமாக இருக்கும். அதாவது பாத்திரம் விளக்காமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காயும். இல்லை துணி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு துணி கூட ஒன்று வாங்கி வச்சுருக்கான் இப்போல்லாம், நாளொரு மேனியும் பொழுதுரு வண்ணமாக அது பெருசாகிட்டே வருது. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வந்து துணி துவைக்கிற நாள்னு வச்சுருக்கான். இது முடிச்சு போன பிறகு வாஷிங் மிஷினில் போட்டு விட்டாங்கன்னா கொய்யான்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5:30 மணிக்கு அதுவே கூப்பிடும், ஓடி முடிச்சுட்டேன் வரியான்னு கூப்பிடும். அது இப்போ காய கூட வைக்க வேண்டியது இல்லாமல் அதுவே ட்ரை பண்ணி கொடுத்துருதாமா, ட்ரையர்னு ஒன்று வந்திருக்காமா. இன்னும் நான் ஒன்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இனிமேல் நீங்கள் துணியை போட வேண்டாம், போட்டுட்டு உள்ளே இறங்கிட்டீங்கன்னா அதுவே தோச்சி கிச்சலாம் முடிச்சு உங்களை வெளியே துப்பிடும். அப்படி ஒன்று இருக்கு. ஆனால் அந்த வயசான மாமியார் இருக்குல்ல, அதுக்கு இதெல்லாம் ஒத்தே வராது. அந்த அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, குளிக்கும் போதே துணியை துவச்சிக்கிட்டு வெளியே கொண்டாடுற அம்மா. அந்த காலத்துலலாம் அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குளிச்சுட்டு கையில் என்ன பண்ணுவாங்க, துணியை துவச்சிக்கிட்டே வருவாங்க சுத்தம். இது ஒரு வாரத்துக்கு அழுக்கு துணியை போட்டு வச்சு கிடக்கும். ஏதாவது கேட்டோன்னா அது கோவம் வரும். இப்போ என்ன குறைஞ்சி போச்சு, அங்கே கூடையில் தானே போட்டு வச்சுருக்கேன், வாயை மூடிட்டு சும்மா இருங்களேன். அந்த அம்மா பார்க்கும், பண்ணுறது தப்பு, வந்தது சோம்பேறி. கேட்டாலும் அதுக்கு என்ன வருது, கோவம் வருது. ஒரு 1/2 மணி நேரம் சும்மா இருக்கும். அப்படியே அந்த மாமியார் கிச்சன் பக்கம் போகும், அங்கே பார்த்தா பாத்திரம் மொத்தம் அப்படியே விளக்காமல் கிடக்கும். காலையில் குடித்த காப்பி டம்ளர் அப்படியே இருக்கும். நம்மலாம் பொதுவாக காப்பி குடிச்சோடனே டம்ளர் கழுவி வச்சுருவோம், நம்மளுடைய பழக்கம். அதனால காப்பி போய் போடும் போது டம்ளரை கழுவிடுவோம் கையோட. அது பார்த்தீங்கன்னா காலையில் காப்பி, அப்புறம் டிஃபனு, அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டு சாப்பிட்டது, அப்புறம் சாயங்காலம் காப்பி, நைட்டு வரைக்கும் இருக்கும். அந்த அம்மா கேட்கும், இந்த பாத்திரத்தை விளக்குனா என்ன எனக்கு தெரியாதா? அது விளக்க போகிறது இல்லை, அதோட ரொம்ப முக்கியம் அதுதான். அது யாரு, அந்த மருமக என்ன செய்ய போகிறதில்ல, விளக்க போகிறதில்ல. அப்புறம் ஏமா இப்படி இருக்கு, நாளைக்கு காலையில் அந்த அம்மா வந்து விளக்கம். யாரு விளக்குறமா? அந்த அம்மா காலையில் வந்து என்ன செய்யும், விளக்கம். அந்த அம்மா லீவ் போட்டுச்சு, கதை முடிஞ்சு.
இப்போ கூட பாத்திரம் விளக்க தோணாது. அப்போ கூட என்ன தோணும்? லீவு போட்டுருச்சு அந்த அம்மா, பொறுப்பே இல்லை. யார் சொல்கிறது? இந்த அம்மா சொல்லும். இந்த மாமியாருக்கு அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? சரின்ட்டு போய் மகன்கிட்ட சொல்லும், வாயை சும்மா இல்லாமல், ஏண்டா இந்த துணி இப்படி கிடக்கு, பாத்திரம் இப்படி கிடக்குது. அவன் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் வாயை மூடிட்டு சும்மா இருங்களம்மா. ஏம்மா அவள் தான் திட்டுறான்னு தெரியுதுல்ல, நான் வாங்கிடி மூடிட்டேன். டே நீயாடா பேசுகிற? இன்னைக்கு இதுதான் உலகம். எவன் ஒருத்தன் கரெக்டாக இருந்து பேசுகிறானோ அவனை தப்பென்று சொல்லுகிற உலகம் இது. ஆனால் வாயை மூடிட்ட நீ செத்துருவ. வாயை மூடிட்டா செத்துருவ. நீ ஏசபேலோட சேர்ந்து போக முடியாது. நீ அந்த அழுக்கு பாண்டையாக மாற முடியாது. ஆனால் மாறிட்டினா உன்னை சேர்த்துப்பான். எங்கள் மாமியார் நல்ல மாமியார் தெரியுமா? வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்? ஒரே புடவையை 3 நாள் கட்டியிருப்பாங்க. அது ஒரு நைட்டி போட்டிருக்கோம். அந்த நைட்டி மறுநாள் காலைல வரைக்கும் இருக்கும். அந்த நைட்டி பகல் ஃபுல்லாக போட்டிருக்கிறதுக்கு பேர் நைட்டின்னு பேர். எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. அந்த நைட்டி வந்து நைட்டில் போட்டது அதுக்கு பேர் என்னது? பகல் ஃபுல்லாக போடுறதுக்கு பேர் என்னது? டேட்டின்னு தானே போடணும். பகலில் வந்தால் டேட்டி தானுங்க, நைட்டில் வந்தால் நைட்டி. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ அந்த மாமியார் மாறிடணும். எப்படி மாறிடணும்? மருமகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிடணும். அப்படியே 3 நாளைக்கு ஒரு சாம்பார், 4 நாளைக்கு ஒரு கேரட் பொரியல், அப்படியே சுடு பண்ணி அந்த அம்மாவுக்கு அது ஒத்து வராது. நீங்கள் அப்படி மாறிட்டீங்கன்னா, அவங்களோட ஏசபேல் பந்தியில் நீங்களும் போய் உக்காந்துட்டீங்கன்னா, இல்லை உபதியா கூட சேர்ந்துட்டு நாம் என்ன கண்டும் காணாதவனை போல் இப்படியே உட்காந்துருக்கணும். என்ன வேணும் நடக்கும். அது டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அப்படியே பாக்கியலட்சுமி பார்க்கும். நீங்கள் பாக்கியலட்சுமி பார்க்கக்கூடாது, கேட்கவும் கூடாது. இப்படி டிவி பார்க்குறீங்களே, வருக வரப்போதாமே, நீங்கள் வாயை மூடும். அப்புறம் அவங்க கணவன்கிட்ட கேட்கும், டிவியா உங்கள் அம்மாவா, முடிவெடுங்க. கடைசியில் அவன் ஒரு முடிவெடுத்து அம்மாவை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் போட்டுறான். வீட்டில் டிவி இருக்குது, அம்மா இல்லை. இப்போ அங்கே உட்காந்துட்டு எலியா அந்த அம்மா கேட்கும், ஆண்டவரே நான் என்ன பேசினேன்? நல்லது தானே சொன்னேன். ஆமாம், சொல்லப்படாது. சொன்னீங்கன்னா ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிடுவீங்க, சொன்னீங்கன்னா வனாந்தரத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ நிற்கிற உத்தமத்தில் கடைசி வரை உண்மையாய் இரு. இந்த உலகம் சொல்லும் தப்போட ஒத்து போகாதீங்க. இயேசுநாதர் ஒத்து போயிருந்தாருன்னா சிலுவையே இல்லை. ஆமாம் தானே? இயேசுநாதர் ஒத்து போயிருந்தா சிலுவையே இல்லைல்ல. யோவாசான ஒத்து போயிருந்தா கழுத்து தப்பிச்சிருக்கோம்ல. கழுத்து தப்பிச்சு ஏரோதியாலோடு கூட வாழுவதை விட கழுத்து வெட்டப்பட்டு பரலோகத்துக்கு போவது மேல். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த பரிசேயரோட வாழ்வதை விட சிலுவையை எடுத்துக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது நல்லது. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு வைராக்கியம். கர்த்தர் சொல்கிறாரு, வனாந்திரம் வரதான் செய்யும், எல்லாவனும் சேர்ந்து விரட்டுவான். ஏசபேல் பந்தியில் இருக்கிறவன் நல்லவன் மாதிரி பேசுவான், அறிவில்லைம்மா எல்லாம் சொல்லுவான். உபதியா கூட இருக்கிறவன் சொல்லுவான், நம்ம பாட்டு இருந்தால் ஒரு பிரச்சனை வந்திருக்குமா, நாங்களாம் இல்லையா? ஆமாப்பா, ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நீ கெபிக்குள்ளே மூடி கிடக்கிற ஆளுப்பா. ஆனால் கர்த்தர் யாரை தேடுறா தெரியுமா? 100 அந்த உபதியாக்களுக்குள்ள அந்த 100 பேரை அல்ல, ஏசபேல் பந்தியில் இருந்த 400 பேரை அல்ல, கர்த்தர் ஒருவனை தேடினார். அந்த ஒருவன் தான் எலியா. அந்த ஒருவனாக உங்களை இருக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். நீ வா, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுறாரு, உனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அவருக்கென்று பக்தி வைராக்கியத்தோடு நீ வந்தினா உன்னை எடுத்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த 100 பேருடைய பேர் நமக்கு தெரியாது, தீர்க்கதரிசி பேர். 400 பேர் தீர்க்கதரிசியோட பேர் தெரியாது. ஆனால் ஒரு எலியாவுடைய பெயர் இன்னைய வரைக்கும் 4000 வருஷமாய் எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. மீண்டும் எலியா வருவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பல நேரங்களிலே இந்த ஓடுற கூட்டம் இருக்குல்ல, வேற வழி இல்லை, ஓடித்தான் ஆகணும். சில நேரத்தில் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். சத்தியம் பேசும்போது நீ சத்ருவா மாறத்தான் செய்வ. நீ கர்த்தருக்காக கரெக்டாக வாழணும்னு டிசைட் பண்ணும்போது 4 பக்கத்துலேருந்து நெருக்கம் வரத்தான் செய்யும். உண்மை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஏசபேலோட இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்கும், ஏசபேல் வழிபாட்டு தலம். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, அது எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே நேரத்தில் உபதியா கூட சேர்ந்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற வழிபாட்டு தலங்கள் நல்லா இருக்கும். ஆனால் வைராக்கியமாக இருக்க வழிபாட்டு தலத்துக்கு தான் எதிர்ப்பு வரும். இங்கே ஏன் கட்டுறேன், இங்கே என்ன பண்ணுறேன், உன்னை இடிப்பேன் எல்லாம் சொல்லுவான். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நமக்காக வழக்காடுவார். அதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். நம்மை கர்த்தர் நிலைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த 3 இடத்துல நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்கன்றதான் கடைசி கேள்வி. 3 இடத்துல நீங்கள் எந்த இடத்துல இருக்க போகிறீங்க? ஒன்று ஏசபேல் கூட இருக்கலாம், முடிவு வெட்டப்பட்டு சாவீர்கள். எதை பற்றி பேசாமல் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தன்னை மாற்றிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாவங்கவன்லாம் பேசக்கூடாது. பாவத்தையும் மன்னிக்கணும், பரிசுத்தமாகவும் இருந்துக்கணும்,
அந்த பந்தியிலையும் எடுத்துக்கணும், பேய்களின் பந்தியிலையும் எடுத்துக்கணும், தேவ பந்தியிலையும் இருந்துக்கணும், அப்படியே போயிடணும் அப்படின்றவங்க முடிவு என்னன்னு இருக்காங்க. இன்னொன்று இருக்குது, நான் பாவம் செய்யலைங்க, அதே நேரத்தில் எனக்கு வைராக்கியம்லாம் கிடையாது, எனக்கு பிள்ளை குட்டி இருக்குது, குடும்பம் இருக்குது, நான் பாட்டு இப்படி ஓட்டிட்டு 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா, 2 பிள்ளைகளை படிக்க வச்சோமா, இப்படியே போனோமா, யாரை கேட்டால் நமக்கு என்ன, நம்ம பாவம் செய்யலை, பாவத்துக்கு துணையும் போல நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் மறைவாக இருக்கிறேன், இருந்துட்டு போ, பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தருக்கு இப்போ தேவை யாருன்னா, நான் மாத்திரம் பக்தி வைராக்கியமாக இருந்தேன், அந்த ஆள் இப்போ கர்த்தருக்கு தேவை. ஏன்னா அவனை கொண்டு தான் கடைசி எழுப்புதல் இங்கே வரும். ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு திறப்பில் நிற்கத்தக்க ஒருவனை தேடினார். அந்த ஒருத்தனை வச்சு தான் கர்த்தர் செய்வார். நீ தனியாக தான் நிற்ப, யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க, நீ எல்லாரும் உன்னை ஏளனமாக பேசுவாங்க, ஏன் உனக்கு அறிவில்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் உன் ஒருத்தனோடு தான் கர்த்தர் நிற்க போகிறார். அந்த ஒருத்தனை தான் கர்த்தர் தேடுகிறார். ஆண்டவர் அந்த ஒருத்தன் வந்துட்டானா அவன் பட்சத்தில் கர்த்தர் நிற்பார். நீங்கள் அந்த ஒருத்தனா என்பது தான் கேள்வி. இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியம் உள்ள கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஒரு அத்தனை பேரில் ஒரு 120 பேர் கர்த்தருக்கு கிடைச்சாங்க. ஆண்டவர் உலகத்தையே தலைகீழ மாற்றிட்டார், கலக்கிறவங்களாம் மாற்றிட்டார். அதே மாதிரி இப்போது கடைசியாக கர்த்தருக்கு அப்படி ஒரு வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் தேவை, வைராக்கியம் உள்ள ஆண்கள் தேவை, வைராக்கியம் உள்ள சகோதரிகள் தேவை. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கண்டிப்பாக சொல்கிறேன், வனாந்தரத்தின் வழியாக தான் கடந்து போக வேண்டி வரும், நிச்சயம் வரும். ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அந்த உத்தரவாதத்தை கர்த்தர் நாமத்தை கொண்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வனாந்தரத்தில் ஒரு பரிசுத்தவான் கூட செத்து போனதே கிடையாது. கர்த்தர் உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். உனக்கு என்ன வயசுங்கிறத பற்றிலாம் கவலையே இல்லை. நீ 18 இருக்கலாம், இல்லை 81 கூட இருக்கலாம். கர்த்தர் 70 வயசில் ட்ரம்ப்பை ஜனாதிபதியாக்கி அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்வார். 30 வயசில் இயேசுவை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்வார். ஆண்டவருக்கு தேவை ஏஜெல்லாம் இல்லை, வைராக்கியம் உள்ள அந்த ஒருத்தன். அது நீங்களாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது. நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ கர்த்தர் தேடுறது அந்த ஒரு மனுஷனை தான். அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தருக்கு அந்த ஒரு மனுஷன் கிடைப்பாங்க. 16ஆம் நூற்றாண்டில் ஒரு மனுஷன் கிடைச்சார் கர்த்தருக்கு, மார்ட்டின் லூத்தர், ஒரே ஒரு மனுஷன். அவரை கொண்டு இந்த 400 வருஷம் கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறார். 450 வருஷம். அதான் ஆண்டவருக்கு தேவை. அதே மாதிரி இப்போ கர்த்தருக்கு அடுத்த ஒரு மனுஷனை தேடினார். 1906 அசூசா ஸ்ட்ரீட்டில் செய்வூர் கிடச்சார். அவரை வச்சு கர்த்தர் செய்த காரியம் 120 வருஷம் ரிவைவல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஒரு மனுஷன் தான், ஒரே ஒரு மனுஷன். யோசித்து பாருங்கள், பெந்தகோஸ்தே ரிவைவல் அவரை வச்சு தான். பெந்தகோஸ்தே எழுப்புதலுங்கிறது அவர் தான். ஒரே ஒரு செய்மூரை வச்சு, ஒரு மார்ட்டின் லூத்தரை வச்சு, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா முழுக்க, ஒரு ரைனார்ட் பாங்கே சவுத் ஆப்பிரிக்கா முழுக்க, ஒரு பில்லி கிரஹாம் அமெரிக்கா முழுக்க. இப்போவும் கர்த்தருக்கு தேவை அந்த வைராக்கியம் உள்ள ஒரு எலியா. பில்லி கிரஹாம் ஐயா சொல்வார், நான் வந்தது இந்த உலகத்தில் கரைபடாமல் கிறிஸ்துவோடு கூட பரலோகத்துக்கு போகிறதுக்காக வந்தேன்னு தான் சொன்னார். ஆனால் அவரை கர்த்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார். ஆண்டவருக்கு தேவை அப்படி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். நீங்கள் அந்த மனுஷனாக இருப்பீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் கூப்பிடுறார். ஆப்ஷன் உங்கள் கையில் தான் இருக்குது, ஏபிசி. ஏ, நீ ஏசபேல கூட போய் உட்காந்துக்கலாம், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம், முடிவு வரும், நியாய தீர்ப்பு உனக்கு வரும். பி, நீ உபதியாக கூட இருக்கலாம், நீ நல்ல உனக்கு உலக பிரகாரமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருவார், ஒரு பிரச்சனையும் உனக்கு இருக்காது, பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார், வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு உண்டு, நீ ஓடிடலாம். ஆனால் கர்த்தருக்கு தேவை இப்போ சி, எலியா வேணும். இப்போ ஏன்னா கடைசி நிமிஷத்தில் நிற்கிறோம். அக்கினி இறங்கத்தக்கதாக ஒரு மனுஷன் வேணும். பனியும் மழையும் பெய்யாதபடி தடுக்கிற ஒரு மனுஷன் வேணும். பனியும் மழையும் திருப்பி பெய்ய வைக்கிற ஒரு மனுஷன் வேணும். வெகு பக்தி வைராக்கியம் உள்ள ஒருத்தன் வேணும்.
வெகு பக்தி வைராக்கியம். ஆண்டவர் கேட்குறாரு, நீ அந்த மனுஷனா இருப்பியா? உன்னை அந்த மனுஷனை நான் மாற்ற விரும்புகிறேன். உனக்கு அந்த அபிஷேகத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. ஒரே ஒரு மனுஷனை தேடி உலாவுது கண்ணு. ஆண்டவர் கையில் ஒப்படைப்போமா? ஆண்டவரே, நான் என்ன தரேன்? ஆண்டவரே, நான் என்ன தரேன்? நீங்கள் எங்கே நடத்தினாலும் நான் நடக்கிறேன். கேரி தாற்றங்கரைக்கு போக சொன்னால் நான் போகிறேன். சாரிபாத்துக்கு போக சொன்னால் நான் போகிறேன். வனாந்தரத்துக்கு பெயர் சபாவுக்கு போக சொன்னால் நான் போகிறேன். தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு போக சொன்னால் நான் போகிறேன். எரிகோவோ கில்காலோ பெத்தேலோ யோர்தானோ எங்கே போக சொன்னாலும் நான் போகிறேன். கடைசியாக மேகத்தில் எடுத்துக்கொள்ள விடுகிற வரைக்கும் நீங்கள் எங்கே சொன்னாலும் நான் போகிறேன் ஆண்டவரே. அப்படி ஒரு வைராக்கியம் உள்ள இந்த கூட்டத்திலிருந்து ஒரு சிலராவது கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க, லாஸ்ட் மினிட், லாஸ்ட் சான்ஸ் ஆண்டவர் கேட்குறாரு. உண்மையா சும்மா கையெல்லாம் தூக்காதீங்க, வேஸ்ட். நீங்கள் சும்மா கை தூக்குனா பரலோகம் உங்களை பார்க்கும், பரலோகத்துக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. உண்மையா அந்த வைராக்கியத்தோட, ஆண்டவரே அந்த பக்தி வைராக்கியத்துக்கு உமக்காக நிற்க என்னை நான் தருகிறேன். நான் வரேன் ஆண்டவரே உங்களுக்காக. என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, வெறும் கையை தான் வனாந்தரத்துக்கு வரேன். ஆனால் நான் வர்றேன் ஆண்டவரே, என்னை கொண்டு எதாயிலும் செய்யுங்கப்பா. அப்படி வைராக்கியமாக ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் சும்மா எல்லா கூட்டத்திலையும் போய் கையை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி, ஆனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல், எதுக்கு கையை தூக்குறோன்னு கூட தெரியாமல், சும்மா பழக்கத்தில் ப்ராக்டிஸில் எல்லா கூட்டத்திலையும் கை தூக்குற ஒரு ஒன்றுமில்லாத கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டமாக கை தூக்காமல் நீங்கள் எல்லாம் சும்மா கையை வச்சுட்டு ஜோம் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உண்மையிலேயே ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் நான் வர ரெடியாக இருக்கிறேன் ஆண்டவரே அப்படிங்கிறவங்க மட்டும் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை நான் தருகிறேன். இந்த லாஸ்ட் மினிட்டுக்கு, இந்த கடைசி ரவுண்டுக்கு, ஆண்டவரே இந்த வருகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணுறதுக்கு, அப்பா எனக்குள்ளே இருக்கிற அந்த அனலை பற்றி எரிய வைக்கிறதுக்கு ஏதாவது நான் செய்யணும். கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீ அக்கினிக்கு தப்பின கொள்ளி, அக்கினிக்கு தப்பின கொள்ளி. உன்மேல் கர்த்தர் புது வஸ்திரத்தை போட விரும்புகிறார். வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் ஒரு கிரீடத்தை செய்து உன் தலையின் மேல் வைக்க விரும்புகிறார். பிரதான ஆசாரியன் யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ அதை ஆவிக்குரிய விதத்தில் உனக்கு செய்ய விரும்புகிறார். புதிய ரட்சிப்பின் வஸ்திரம், புதிய அபிஷேக கிரீடம் உனக்கென்று பரலோகம் பக்தி வைராக்கியம் காட்டும். இவன் என்னுடையவன் சொல்லும். நீ மட்டும் உன்னை ஒப்பு கொடுத்து வைராக்கியமா கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்னை தருகிறேன். ஆண்டவரே கர்த்தர் பட்சத்தில் நான் நிற்கிறேன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு உன் பட்சத்தில் நான் நிற்கிறேன். ஒப்பு கொடுப்போமா கரங்களை? அண்ணல ஆண்டவருக்கு யார் அப்படி மட்டும் மற்றவங்க எல்லாம் நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க போதும். அப்படிப்பட்டவங்க மட்டும் கரங்களை ஆண்டவருக்கு நேரா வைராக்கியமா, நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் சபையிலிருந்து கடைசி கால எழுப்புதலுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற உம்முடைய சேனைக்காக உமக்கு நன்றி. புதிதும் கூர்மையான எந்திரத்தை உருவாக்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். பலவான் கையில் உள்ள அம்புகளை நீ தயார் பண்ணி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். என் காரியமாய் யார் போவான் என்ற கேள்விக்கு இதோ ஒரு கூட்டம் கரங்களை உயர்த்தி நான் போகிறேன் என்னை அனுப்பும் என்று நிற்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இருந்ததை பார்க்கிலும் இன்னும் ஒரு அபிஷேகம், இதுவரைக்கும் இருந்ததை பார்க்கிலும் இன்னும் ஒரு மகிமை, இன்னும் ஒரு அத்தாரிட்டி. ஆண்டவரை இன்னும் அவங்களுக்கு நீர் முன்பாக போய் அவர்களுக்கு கோணனானவைகளை சபையாக்கி அடைக்கப்பட்ட கதவுகளை உடைத்து திறந்து அவர்களை கொண்டு நீர் பெரிய பொக்கிஷத்தையும் புதையல்களையும் எடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் சபை இந்த வருஷத்திலிருந்து ஒரு முன்மாதிரி சபையாக, அநேகரை உருவாக்குகிற சபையாக, இன்னும் இங்கிருந்து புறப்பட்டு போய் தேசம் எங்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகிற ஒரு சபையாக, அநேக ஊழியர்களுக்கு முன்மாதிரி உள்ள ஒரு ஊழியராக நீ நிறுத்த போற தயவுக்காய் உமக்கு நன்றி. ஆசீர்வச்சிருங்கப்பா, உடைய மகிமை மூடட்டும். இங்க இருக்கிற யாருமே ஆண்டவரே இயேசபேல் பந்தியில உட்காராதபடி பாதுகாத்துக் கொள்ளு. ஒபதியாவினுடைய பந்தியில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் உம்முடைய பந்திக்கு வந்து சேர கிருபை பாராட்டும்.
மகிமை மூடுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் நம்ம கூட எப்பொழுதும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தான் என்னை, தூக்கி எடுத்தான் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை.